கண்களை மூடினவர்களாக ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. முகத்தை நோக்கி பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் கிட்டே சேரனுமே, இன்னும் உம்மை அறியனுமே. அவரை பார்த்து சொல்லுங்க, இன்னும் கிட்டே சேரனுமே. பிரசன்னா ஹல்லேலூயா. பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா, கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த கைவிடாத கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே, நன்றி இயேசுவே. பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னம். எங்களோடு பேசுங்க ஆண்டவரே, எங்களை மறைத்துக் கொள்வீராக. இந்த மாதம் ஏசாயா 61:9 வாசித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களை பார்க்கிறவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று சொல்லுவார்கள். ஆண்டவரே, எங்களை பார்க்கிறவங்க எல்லாம் உங்களுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், நீதிமான்கள் என்று சொல்ல கர்த்தருடைய அபிஷேகத்தை எங்கள் மேல் ஊற்றுங்கப்பா. அதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நேரம் சரியாக 10:06. கர்த்தர் நம்மளோடு பேசுவாராக. ஆமென். ஆமாம் சோதரம், அப்படி வார்த்தையை கேட்பதில் பெரிய மகிழ்ச்சி. ஆமென். பிரசங்கிப்பதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். ஒரு நாள் சலித்து ஐயோ பிரசங்கம் பண்ணணுமா அப்படின்ட்டு ஒரு பிரசங்கத்தை நான் எடுத்ததே இல்லை. சோதரா, கர்த்தர் கொடுக்குற வார்த்தைகள் எண்ணிக்கை கடங்காதவைகள். நான் எழுதப்பட்ட அந்த டைரிகள் மட்டும், ஆண்டவர் பேசின வார்த்தைகள் மட்டும், எழுதப்பட்ட வார்த்தைகள் மட்டும் போட்டால் எத்தனையோ ஆயிரங்கள் கூட வரும். சோதரா, நிரப்பப்பட்ட வார்த்தைகள். இன்னும் கூட சில அப்படியே ஒரு மாதிரி போர் அடிச்சுன்னு சொன்னால் தேடி எடுத்து அந்த டைரிகளை புரட்டுவதுண்டு. கர்த்தர் பேசின வார்த்தைகள் அவ்வளவு ஆச்சரியமானவைகள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 61:9 தான் நாம் தியானித்து வருகிறோம். அதில் 3 தலைப்புகளை வைத்து, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, 2வது தேவ ஆவியால் நிரப்பப்பட்ட சந்ததி, 3வது தேவன் பயன்படுத்துகிற சந்ததியாக நாம் இருக்க வேண்டும் என்று நாம் சொல்கிற அந்த வசனத்தை நாம் பார்த்தோம். கடந்த வாரத்திலே கொலோசியர் புத்தகத்திலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எதற்கெல்லாம் விலகி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அதில் கிட்டத்தட்ட ஒரு 12 குறிப்புகளை சொல்லியிருந்தோம். அதில் ஒன்றை மாத்திரம்தான் தியானிக்க நமக்கு நேரம் இருந்தது. எச்சரிக்கையாக இருங்கள் என்று. அல்லேலூயா. அதை நான் சொல்றேன், எச்சரிக்கையாக இருங்கள். 2வது வஞ்சிக்கப்படாதிருங்கள். 3வது அவிழ்த்து போடுங்கள். 4 விட்டு விடுங்கள். 5 தரித்துக் கொள்ளுங்கள். 6 மன்னியுங்கள். 7 நன்றி அறிந்துள்ளவர்களாக இருங்கள். 8 கீழ்ப்படிந்திருங்கள். 9 சோதரம் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக செய்யுங்கள். 10 ஜெபம் பண்ணுங்கள். 11 சோதரம் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். 12 தேடுங்கள், அவருடைய பிரசனத்தை நாடுங்கள். இது ஒரு கிறிஸ்தவர் வாழ்க்கையில் இருக்கிற ரொட்டைன் லைஃப்ல இது இருக்கணும்.
மனித சங்கிலி என்று சொல்லுவார்கள் பிள்ளைகள் படிக்கும் பொழுது. ஆனால் கிறிஸ்தவத்துடைய வாழ்க்கையில் காலையில் எழுந்து சில பேர் ஜெபம் பண்றோம், சில பேர் ஜெபிக்கிறதில்ல, சில பேர் பைபிள் படிக்கிறோம், சில பேர் பைபிள் படிக்கிறதில்ல. காலை சோதரம் வேலைகளை முடித்து சாப்பிட்றோம், வேலைக்கு போகிறோம், வர்றோம், திரும்ப சும்மா தோத்திரம் சொல்லி ஒரு கொக்கர்கோ கோழிக்கு ஒரு மாதிரி தோத்திரத்தை போடுறோம், திரும்ப சாப்பிட்றோம், தூங்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையே உலகத்தை சார்ந்து இயங்க ஆரம்பித்து விட்டது. ஹலோ. ஆனால் பவுல் கொலோசி சபைக்கு எழுதுகிறார். கொலோசி சபையை குறித்து கடந்த வாரத்தில் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தோம். சுதர கர்த்தருடைய ஆவியானுடைய கிருபையினால் இன்றைக்கு இரண்டாவது தலைப்பாக வஞ்சிக்கப்படாதிருக்க வேண்டும். எதெல்லாம் வஞ்சிக்கப்படக்கூடாது என்பதிலே வஞ்சிக்கவும் நம்மப்பட்ட வஞ்சகம் அப்படின்றது ஏமாற்றுகிறதுன்னு அர்த்தம். என்னங்க? சீட்டடு போர்ஷன் அப்படின்றாங்க பார்த்தீங்களா? யாக்கோபு ஏசாவை என்ன செய்தாரா? ஏமாத்தினாரா? ஏமாத்திட்டாரா? ஏமாத்தினாரா? ஏன் கேள்வி. யாக்கோபு ஏசாவை என்ன செஞ்சார்? தெரியல மாஸ்டர், நீங்களே சொல்லுங்க. அப்புறமா இருக்கு உங்க மௌனம். என்ன செஞ்சார் சொல்லுங்க. என்ன செஞ்சாருங்க? யாக்கோபு அப்படின்னா யார் இந்த மாதிரில உட்காந்துருக்கீங்க? எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு தாள் இருக்காப்புல, அந்த ஆள் பாவம் செத்து போயிட்டான் மாஸ்டர் அப்படி மாதிரி சொல்கிறீங்க நீங்கள். யாக்கோபு சோத்ரா. சரி, நீங்கள் அடுத்த வாரம் அதை பதில் சொல்லுங்கள். ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டிருக்கிறேன். கர்த்தர் எதற்கு நம்மளை அபிஷேகித்தார்? முடிந்தால் இன்றைக்கு அதை பார்க்கலாம். முடிவில் இன்றைக்கி நான் நிறைவு செய்து புதன்கிழமையில் ஒரு புதிய வார்த்தைக்கு நேராக தொடரலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வஞ்சிக்காதிருக்க பாருங்கள். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். நயவசனிப்பாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு புத்தி சொல்லுகிறேன் அப்படின்னு கொலோசி சபைக்கு எழுதுகிறார். 19 21 வரை வாசிங்க. மாயமான தாழ்மையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். பந்தய பொருளை என்ன செய்ய கூடாதா? நீங்கள் இழந்து போகும்படி, நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள் என்று அவர் எழுதுகிறதை பார்க்க முடியும். நயவசனிப்பினாலே அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சர்ச்சுக்கு வாங்கன்னு யாரும் சொல்லக்கூடாது. ஒரு டே வந்து பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. இது ஷோ காட்டுற இடம் இல்லை. சொல்ற சும்மா வந்து பார்க்கல இல்லை, அவங்களா கேட்கணும். நீ எந்த சபைக்கு போறீரு? உன்னை ஒரு மாதிரி இருக்கிறாள பார்த்தேன், இப்ப நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்களே, சந்தோஷமா இருக்கீங்களே, மகிழ்ச்சியா இருக்கீங்களே, என்னையும் நீங்க போற இடத்துக்கு கூப்பிட்டு போவீங்களா? இதுதான் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார் என்பதுடைய அடையாளம். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க. அந்த காலம்லாம் போயிட்டு சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னா அவன் நீ கோயிலுக்கு வான்னு சொல்லுவான். வா எங்க கோயிலுக்கு வர்றியா அப்படின்னு கேட்பான். இன்றைக்கு அதுதான் வசனம் சொல்லுது. நாம் யாருடைய சந்ததியை அவர்கள் புரியணும். தேவனால் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று சொல்லணும். நய வசனி அப்படியே ஏற்கனவே போனவரும் பார்த்தோம் பார்த்தீங்களா? எச்சரிக்கையா இருக்கும். அந்த பிசாசு பேசும் அப்படியே. தேவன் இல்லாத நேரம் எந்த மனுஷன்ட்ட தேவனோடு ஐக்கியம் இல்லையோ, நீங்கள் இந்த உலகத்தில் கள்ள தீர்க்க தரிசனங்களாலும் கள்ள தீர்க்க தரிசிகளினாலும் ஏமாற்றப்பட்டு விடுவோம் சீக்கிரமாக. ஏன் ஆண்டவருக்கு போது அந்த பிசாசு வரல, வஞ்சிக்கல, பேசல? ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் இல்லாத நேரத்தில் தான் உள்ள வருவான். ரொம்ப கவனமாக சத்தியத்தில் இருக்க வேண்டிய காலம் இந்த காலம். ஏன் இந்த வசனத்தை ஆண்டவர் இந்த சோதரம் பேச சொன்னாலும் தெரியல. கொலோசியர் புத்தகத்தை நார்மலா நான் தியானம் பண்ணி கொண்டிருக்கும் போது இந்த காரியங்களை கர்த்தனுக்கு காட்டி கொடுத்தார். அதை சபை நடுவே பகிர்ந்து கொள்வதை நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். நம்முடைய சபை விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். We are standing the last days. கடைசி காலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம்.
ஆண்டவர் சொன்ன மத்தேயு 24 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் வாக்குத்தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நயவசனிப்பினாலே சொல்லுவாங்க நிறைய பேர், சில வார்த்தைகள் அப்படியே சொல்லி வாங்க பாருங்க அவர் சோதரம் தீர்க்க நான் சொன்னது மாதிரியே நடக்கும். சோதரம் நடக்கும் தான், நடக்கும், நடக்காமலாம் இல்லை, நடக்கும். பிசாசும் என்ன செய்யும்? அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை வசனப்படி சொல்லுது. என்ன ஒரு மாதிரி பார்க்காதீங்க. ஆனா ஆண்டவருடைய வார்த்தையும் அவருடைய பிரசன்னம் மாத்திரம் தான் நம்மளை பரலோகத்தில் கொண்டு போய் நிறுத்தும். சொல்லுங்க பார்க்கலாமே, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, ரொம்ப கேட்க ரொம்ப ஆசையா இருக்கும், அக்கறை கிக்க பச்சையா இருக்கும். பாருங்களேன், இனி நம்முடைய தேவ பிள்ளைகள், வசனத்தை கேட்கிற பிள்ளைகள், காலையிலும் மாலையிலும் வீடுகளில் ஜெப சத்தம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கேட்கணும். ஆமென். சண்டை சத்தம் கேட்கப்படாது. நயவசனிப்பினால நம்ம இழுக்கப்பட்ட நிறைய பேர் பாருங்களேன், நல்லா சோதரம் ஆண்டவருக்கு பயங்கரமாக பயன்பட்டவர்கள்லாம் நயவசனிப்பினால விழுந்து போனார்கள். ஆதாமுக்கு ஏவாளுக்கு என்ன குறை? விழுந்து போயிட்டாங்களே. சாலமோனுக்கு என்ன குறை? விழுந்து போயிட்டாரே. சிம்சோனுக்கு என்ன குறை? விழுந்து போயிட்டாரே. அந்த நயவஞ்சகமான காரியங்கள் நம்மளை தேவனை விட்டு பிரித்து விடும். தேவனுடைய சந்ததி நம்மளை சொல்ல அறிக்கையிட வைக்காது. என்னையா அப்படின்ற அளவுக்கு நம்முடைய குடும்பம், நம்முடைய வீதிகளில் இருக்க. ஞாயிற்றுக்கிழமையாச்சுன்னா தான் வெள்ளையும் சொல்லியா போறாங்க. மற்ற நாள்லாம் வீட்டில் சண்டை கலகம், மனுஷன் குடியிருக்க முடியலையா? சொல்லக்கூடாது. ஜெப சத்தம் வீட்டில் இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சத்த வேதி சொல்லுங்க. அல்லே. நம்ம போகும்போதே அந்த பிரசனத்தை ஃபீல் பண்ணணும். அந்த பகுதியில் இயேசு சாமி போகிற இடத்தெல்லாம் அல்லேலூயா அற்புதங்கள் நடந்தது. சொல்லுங்க ஆமென். அதிசயம் நடந்தது. ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக திரளாக வந்தார்கள். ஆமென். சத்தத்தை வேதி சொல்லுங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்ப நம்ம விழுந்து போயிடக்கூடாது. அடுத்து இன்னைக்கு சில வசனங்களை நம்ம வாசிக்க போறோம். சோத்ரா, எதுக்கு நம்ம இன்னைக்கு நிறைய பேர் வஞ்சிக்கப்பட்டு விழுந்து போய் விட்டார்கள். நிறைய போதகர்கள் கூட, நிறைய விசுவாசிகள் கூட கடந்த 2 வருடங்களுக்கு முன்பதாக சில மந்திரங்கள் ஏறெடுத்து பூஜை புனஸ்காரங்கள் செய்ய ஊழியக்கார குடும்பங்கள் நாசப்பட வேண்டும் என்று சொல்லி 2 வருடங்களுக்கு முன்பதாக ஜெபக்குறிப்பில் இதை பயன்படுத்தினார்கள். அப்போ ஊழியக்காரிய பிள்ளைகள் எல்லாம் கோவை மாவட்டத்தில் மாத்திரமல்ல, தமிழகத்திலே, இந்திய தேசத்திலே பல ஊழியக்காரிய பிள்ளைகள் மரித்து போய்விட்டார்கள். அது மாத்திரமல்ல, பின்மாற்றத்துக்குள் போய்விட்டார்கள். ஆனால் இப்ப ரீசெண்டா இந்த வருஷத்துல ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க. அவன் எப்படி செய்ய திட்டம் பண்ணி அவன் ஒரு பூஜை பண்ணா ஒரு திட்டம் பண்ணி பண்றான். நம்ம ஜெபம் பண்றது சோதரம் ஏனோ தானே பண்ணி கிடக்கிறோம். உங்களுடைய அருமை உங்களுக்கு தெரியாது இருக்கலாம், ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் தெரியும் கர்த்தர் சோதரம் உங்களை எப்படி வச்சிருக்கிறாரு சொல்லி. அப்ப இன்றைய காலகட்டத்தில் யார் சபைக்காக அதிகமாக கொடுக்கிறார்களோ, யார் சபையோடு இணைந்திருக்கிறார்களோ, யார் சொல்ற ஊழியத்தை தாங்குகிறார்களோ, ஊழியம் செய்கிறார்களோ, அவர்களுடைய குடும்பத்திலே சில சம்பவங்களை நடத்த அவர்கள் அவமானப்பட வேண்டும், தரித்திரப்பட வேண்டும், அவர்கள் வாயில தேவனை தூஷிக்க வேண்டும் என்று இந்த காலகட்டத்திலே அந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க நிறைய பேர் கர்த்தருக்காக கொடுத்தவர்களா இன்னைக்கு சூழல் மாறி இருக்கும். நீங்க பாருங்களேன், ஊழியம் செய்யணும்னு நினைச்சாலும் இன்னைக்கு முடியாது, கர்த்தரை சார்ந்திருக்க நினைச்சாலும் முடியாது. காரணம், எழும்புகிற காலம். சொல்லுங்க பார்க்கலாமே. மரித்தோரை விட்டு எழும்பு, கர்த்தர் உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணவா. ஊட்டிலாம் இன்னைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்கறதுக்கு கோயில்களை தேடி போற கூட்டம் குறைவு, சபைகளை தேடி பயணிக்கிற கூட்டம் அதிகமாயிட்டு இன்னைக்கு. எதுக்கு தெரியுமா? ஏசுநாதர்லாம் இல்லை, இந்த சத்தியத்தை கேட்கணும்ல அவனுக்கு மனசு இல்லை. நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். ஹலோ ஹலோ. அதற்காகவா பிசினஸை விட்டு, உறவை விட்டு, சொந்தத்தை விட்டுட்டு, பாவத்தை விட்டுட்டு, ஆசுவாசங்களை விட்டுட்டு, இந்த உலகத்தில் கிடைக்கிற நன்மையான காரியங்களை விட்டுட்டு ஆண்டவருக்குள்ள வந்தோம்.
நமக்கு ஒரே ஒரு நோக்கம், பரலோகம். பிலிப்பியர் 3:20 எப்படி உங்களுடைய சிந்தையில் இருந்துகிட்டே இருக்கணும். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. சொல்லுங்க அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. என்ன சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்கள் பார்க்கலாம். The book of Deuteronomy chapter 11 verse 16 தான். உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமல். ஒரு மனுஷன் நய வசனிப்பினால், அந்த வசனிப்பு இருக்கு பாத்தீங்களா, சில காரியத்தை நம்மகிட்ட சொல்றான் அப்படின்ன உடனே முதல்ல நம்ம இருதயம் அதை அக்செப்ட் பண்ணக்கூடாது. சொல்லுங்க ஆமென். வேத வசனத்தை படிங்க, ஜெபியுங்கள். இதுல எழுதப்பட்டதுக்கு மாறாக நானே கூறினாலும் என்னை நம்பாதிருங்கள். சொல்லுங்க ஆமென். நான் சொல்றது புரிஞ்சவங்க மாத்திரம் கை யோசித்து சொல்லணும் அல்லேலூயா. நானே இந்த வசனத்துக்கு மாறாக பிரசங்கம் பண்றேன் அப்படின்னா, பாஸ்டர் சரியில்லை உங்க பிரசங்கம் சொல்லணும். சரியில்லை பாஸ்டர், அப்படி பண்ணக்கூடிய வாய்ப்பு குறைவு. அந்த சம்பவத்துக்கு நம்ம போறது இல்லை. ஜெபம் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து அவர் சொல்ற வார்த்தை எடுக்கிறோம். சப்போஸ் ஏதோ தவறி கூட தவறுதலா வந்தா பெராயா ஜனங்களைப் போல விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாமே. சபையை பார்த்து கேட்கிற காரியம், தயவு செய்த அற்புதங்களை தேடி ஓடாதிருங்கள், தீர்க்கதரிசனத்தை தேடி ஓடாதிருங்கள். நம்ம சபை அப்படி போறதில்லை. பட் என்னுடைய இருதயத்தில் அந்த பாரப்படுகிறபடி நான் சொல்லுகிறேன், அந்த அற்புதம் உங்களுக்கு உள்ளே இருக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாமே. காது கேட்கல, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லே சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ளவரை ஏன் கூட வச்சுட்டு நான் வேற எங்கேயோ, அதான் சொல்றாங்க, வேற எங்கேயோ நம்ம போயிட்டு இருக்கு நீங்க கிறிஸ்தவம். அப்படி அந்த அளவுக்கு வசீகரப்படுத்துறான். சமீப காலத்தில் கேள்விப்பட்ட ஒரு காரியம், ஊரும் சொல்ல மாட்டேன், இடமும் சொல்ல மாட்டேன். ஒரு போதகர் பயங்கரமான அற்புத அடையாளங்கள், பிசாசுகள்லாம் பயங்கரமா ஓடுதான். ஆனா அந்த போதகர் சொல்றார், பெருசா ஆண்டவருடைய நாமத்தை தன் வாயில அறிக்கையிட மாட்டாரா. நல்ல ஜனங்கள் திரளா போனா அற்புதங்கள் நடக்குது, அதிசயம் நடக்குது. பயங்கரமான அங்க பிரசங்கம் என்றது குறைவு. கைகள் அப்படி வச்சாவே பிசாசு அப்படி ஆடுதான். பயங்கரமான சம்பவம் நடக்குது. ஒரு முறை அந்த ஊருக்கார பாஸ்ட் தெரிஞ்சவர் ஒரு இடத்துக்கு பயணிக்கும் போது, இந்த பாஸ்ட் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு கோயில் பக்கத்தில் நின்றிருந்தார். இவர் போன மனுஷன், ஒரு விஷயமா போன மனுஷன் ஆவியானவரால் உணர்த்தப்பட்டு இறங்கி அந்த பாஸ்டை பார்க்கணுமே, கனமுள்ள மனுஷனாச்சே, நல்ல மதிப்புக்குரியவராச்சேன்னு சொல்லி பார்த்தா அந்த பாஸ்ட் இல்லை. பக்கத்தில் டீ கடை இருந்தவங்க, இங்கே ஒரு ஆள் நின்றுருந்தாரு, எங்கே போனார் சொன்னா, அவர் அந்த கோயிலுக்குள்ள போயிருக்கிறாருங்க அப்படின்னு சொல்ல. இந்த பாஸ்ட் அவர் வெளியே வர்றதுக்கும் காத்திருந்தாரா. அங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டாயோ, அது ஒரு கடவுளுடைய பெயரை சொல்லியிருக்கிறாங்க. இந்த கோயிலுக்குள்ள போனா தாயத்து தகுடெல்லாம் தருவாங்க, இது சூனியம் மந்திரம் செய்யற இடம் சொல்றாங்க. அங்கிருந்து தான் நிறைய பேர் இந்த காரியத்தை வாங்கிட்டு போயிட்டு சில காரியங்களை தேசத்தில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த போதகர் மாசம் மாசம் இங்க வருவாருங்க, நாங்க பார்த்துருக்குறோம் அப்படின்னு அவங்க சொல்ல. ஹலோ ஹலோ, நான் யாரையும் குற்றப்படுத்த விரும்பல. உலகம் இன்றைக்கு நயவசத்தினால் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர்களாய் தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம் கவனம் தேவை. சொல்லுங்க ஆமே. காது கேட்கல, காது கேட்கல. நமக்காக ஜீவனை தந்தவர், ரத்தத்தை சிந்தினவர், சிலுவையை சுமந்தவர், பாரமான சிலுவை அவர் ஒதுக்கி வைக்கல. முன்வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு பாடுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார். கேட்பாரு, ஆண்டவர் கேட்பாரு. வேதத்தை கொடுத்திருந்தேன், ஜெபிக்க நேரத்தை கொடுத்திருந்தேன், ஏதோ ஒரு வசனத்தினால் ஏதோ ஒரு வார்த்தையினால் நீ வஞ்சிக்கப்பட்டு போயிட்டியே. இந்த சிம்சோன் தெளிலால் வார்த்தையினால் வஞ்சிக்கப்பட்டு போனான். ஏவாள் சோத்திரம்
சர்ப்பத்தின் வார்த்தையினால் வஞ்சிக்கப்பட்டு போயிட்டான். சொல்லுங்க ஆண்டவரே, நாங்கள் ஏமாறுகிற சந்ததி அல்ல, தேவனை ஏற்றுக்கொண்டு உம்மை பின்பற்றுகிற சந்ததி, விசுவாசிக்கிற பிள்ளைகள் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஓ, வசனத்தின் பிரகாரம் நடக்கிற சந்ததியாக எங்களுடைய சந்ததியை கர்த்தர் மாற்ற போற கிருபைக்கு நன்றி என்று சொல்லி சொல்லுகிற பிள்ளைகள் மாத்திரம் கையை தட்டி சொல்லுங்க, நாங்கள் ஏமாறவே மாட்டோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மாயையானவைகளே. ஆமென். இருதயத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது? அப்படியே சொல்றா, இருதயத்தில் சில காரியத்தை அப்படியே வச்சுட்டே இருக்கக்கூடாது. கோபம் என்கிற வைராக்கியம் இருதயத்தில் இருக்கக்கூடாது. கசப்பு என்கிற வைராக்கியம் இருதயத்தில் இருக்கக்கூடாது. நம்மளை நாமளே வஞ்சிக்கிறதா அந்த அந்த பாவத்தின் சம்பவங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடாது. பிறரை குறித்ததான தவறான எண்ணங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடாது. பிள்ளைகளை குறித்ததான தவறான காரியங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடாது. அப்ப இருதயம் என்ன செய்யுமா? வஞ்சிக்கப்பட்டுரும். ஜெபிக்க முடியாது, கர்த்தருக்காக எழும்ப முடியாது. கணவன் மனைவிக்குள்ள குழப்பம் வருதுன்னா சொல்றான், உடனே அதை சீர் செய்து கொள்ளுங்கள். இருதயத்தில் வச்சுட்டு பழி வாங்குற எண்ணங்கள் இருக்கக்கூடாது. குடும்பத்தில் பழி வாங்குற எண்ணங்கள் வரக்கூடாது. சொல்லுங்க பார்க்கலாமே. வஞ்சிக்கப்படக்கூடாது இருதயம். இந்த இருதயம் கர்த்தர் வாழுகிற இடம். சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா. இருதயத்தில் வைத்து வைத்து இது போல நிறைய சம்பவம் இருக்கு. ரொட்டையில போக போறோம். சோத்ரம். நீதிமொழிகள் 13:11 வாசிங்க பார்க்கலாம். Proverbs chapter 13 verse 11. சீக்கிரமா ஒரு வசனத்தை வாசிங்க. வஞ்சனையினால் தேடின பொருள் குறைந்து போகும். வஞ்சனையினால என்ன செய்யக்கூடாது அப்படின்னா என்னன்னு சொல்றேன் நான். இந்த ஆராதனைக்கு வராம, கர்த்தரை மகிமைப்படுத்தாம, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, நம்ம அந்த நேரத்தெல்லாம் எதுக்கு செலவிடுகிறோம்? பணம் பொருளுக்காக, சம்பாத்தியத்துக்கு செலவு பண்ணா அது என்ன செய்யுமா? வஞ்சனையினால் குறைவுபடும். ஆனால் குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் வசனம் பிலிப்பியர்ல வாசிக்கிறோம். அப்ப நீங்க தான் தீர்மானம் எடுக்கணும். நிறைவாக வேண்டுமா, குறைவாக வேண்டுமா என்று. நீங்க எத்தனை நாள் ஓடி உழைச்சாலும் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை, நேரத்தை கொடுக்காத வரைக்கும் வசனம் சொல்லுது குறைவுபட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஆமா, கொடுங்கோல் கொடுக்கப்படும், அது நம்ம பார்ப்போம். ஆனால் அந்த வஞ்சனையினால், வஞ்சனை ஆலயத்துக்கு போய் என்னத்தை பார்த்தோம், ஆலயத்தில் போய் என்ன நடந்துச்சு, யோ அம்மா உசுறு ஊசல் ஆடுறதே அப்படியே கிருபை தான். சொல்லுங்க பார்க்கலாமே. சத்தம் ஏற்றி சொல்லுங்க பார்க்கலாம். கொரோனாவில் இருந்த பயம் கூட இன்னைக்கு இல்லாமல் போயிட்டு. சுத்திரம். அடிக்கடி கொரோனாவை தேசத்தில் ஆண்டவர் அனுப்ப மாட்டேங்க. அப்போ தான் சீறு பொருந்தோம்னா அதுக்கு ஆண்டவர் தயங்க மாட்டார் பாருங்க. ஒரு முறை வந்ததுக்கு ஒரு உழுப்பிட்டு. அப்ப வஞ்சனையினால் என்ன செஞ்சிடக்கூடாது? பொருட்களை சேர்க்க நினைக்க கூடாது. ஞாயிற்றுக்கிழமை வருமானம் சொல்லுங்க, ஓனர்கிட்ட சொல்லு. ஏண்டா நீங்க அப்படி சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் கர்த்தர் என்ன செஞ்சாரு? ஒரு சூப்பர்வைசரை வச்சு வேலை பார்க்க வந்து கொண்டு வந்தார். நானும் பயங்கரமான பிரச்சனையை அந்த கம்பெனி கிளப்பிச்சு தான். ஆனா அசரலையே, ஞாயிற்றுக்கிழமை இடம் கொடுக்கலையே. ஞாயிற்றுக்கிழமை எங்கிட்டாவது கண்ணில் சுத்திரம் கட்டிட்டு ஓடிடுமே. காரணம் அந்த சர்வ வல்லமையில் ஒரு கனப்படுத்துவதே. சொல்லுங்க, மேல இருக்குங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்கு கொடுக்குற நேரத்தை கர்த்தருக்கு கொடுப்பேன்னு சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போக மாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை விசேஷம் வைக்க மாட்டேன் வீட்டில். சொல்லுங்க பார்க்கலாமே. ஞாயிற்றுக்கிழமை வேற எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன். சொல்லுங்க பார்க்கலாம். குறைவுபட தொடங்கிடுவையா? இதுக்கு மேலே ஒரு அன்பா சொல்ல முடியாது. நீங்க சந்தோஷமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க. சோத்ரா. இருக்கிறது என்ன செய்யணும்? புட்டுட்டு போயிடும். கஷ்டமா உழைச்ச 6 நாள் உழைச்சது நீங்க 7வது நாள் போனீங்க சொன்னா 6 பிடிக்கிட்டு போயிடும். ஹலோ சொல்லுங்க. ஆண்டவரை பத்தி நீங்க சொல்லாத வரைக்கும் பிரச்சனை நமக்கு தான். சொல்லுங்க, நாங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. கையை வசதி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யோ சம்பளம் தர மாட்டேன். யோ ஐயா தப்பா எடுத்துக்கிறாங்க, எங்களுக்கு மேல ஒரு பாஸ் இருக்கிறாரு, அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு வந்துடுறேன்னு சொல்லணும். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. எங்களுக்கு மேல ஒரு ஓனர் இருக்காரா? நான் சுயமா முடிவெடுக்க முடியாதுங்க, அவரை சார்ந்துதான் நானே வாழ்றையா. தப்பா எடுத்துக்கிறாங்க. திங்கக்கிழமை சேர்த்து 1 மணி நேரம் இருந்து வேலை செஞ்சுட்டு போறியா அப்படின்னு சொல்லும் போது அவர்கள் திகைக்கணும். என்னைய நமக்கு மேல ஒரு பாஸா? சரி அப்பனா போங்க,
சார் உங்களை மாதிரி தானே சார் அவரும். 6 நாள் இருந்துட்டேன். அவர் சங்கடப்படக்கூடாது பார்த்தீங்களா? அவருக்கு என்கிட்ட எதிர்பார்க்கறதே அதுதான் சார். நான் உயிரோடு வாழ்றதே அதுதான் சார். என்னால் முடியாத சார். சோத்ரம் சொல்லுங்க சொல்லுங்க. வஞ்சகத்தினால் வருகிற எந்த பொருளும் குறைபட தொடங்கிறோம். ஏன்னா வசனத்துக்கு நமக்கு சாதகமா பேச நினைக்காத, இது உண்மையானவைகளே. ஆண்டவர்ட்ட நம்ம கேட்கறது இல்லை. பிள்ளைகளுக்காக, மனைவிக்காக, ஐயோ கடனுக்காக, வண்டிக்காக அப்படியே ஓடுறோம். சரி, இந்த என்னைக்காவது நினைச்சு பார்த்துருக்கிறோமா? இந்த உசுறு தந்தது அவர் தானே நினைச்சு பார்த்துருக்கிறோமா? ஒரு முறை சோத்ரம், ஒரு நாளைக்கு நீங்க தகப்பனார் பலகீனப்படும் போது சோத்ரம், ஐசியூல ஒரு நாளைக்கு 25,000 நார்மல் ஐசியூ. அது 25,000 ஆக்சிஜன்ல சோத்ரம் வச்சுட்டாங்க. அங்க அவங்கள சும்மா ஒரு பார்வை, கண் பார்வையில் வச்சிருக்கிறதுக்கு 25,000 ரூபாங்க. ஆண்டவர் எவ்வளவு சுகமாய் கர்த்தர் நம்மளை நடத்தி வருகிறார். சொல்லுங்க, எத்தனை விபத்து நம்மளை சூழ்ந்து கொண்டது. சொல்லுங்க ஆமென். நான் உங்களை, நீங்க ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், உங்களை கர்த்தர், நீங்க போங்க பிரதர் சிஸ்டர், உங்களை கர்த்தர் வாளாக்காமல் தலையாக்க நீங்க போங்க அப்படின்னா, ஐயோ கர்த்தருக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். திடீர்னு சோத்திரம் தலை வாளா மாறிடுச்சுன்னா அடுத்து என்ன செய்ய நமக்கு தெரியாது. பார்த்திருக்கீங்களா? நல்ல கவனமா கேட்கணும் கர்த்தருடைய வார்த்தைகளை. டே மோசே கோலை கீழே போடுறா அப்படின்னு சோத்திரம் போடுறான், போய் டப்புன்னு போய் கழுத்தை பிடிச்சனா கொத்தினும் அவனை. ஆண்டவர் சொல்றதை கவனமா கேட்கணும். வாழை புடி அப்படின்னுவார். நம்ம சுயமா ஏதாவது முடிவெடுத்து சோத்திரம் பக்கத்துல எங்கேயாவது போய் கையை வச்சிடக்கூடாது. கர்த்தர் சொல்லுகிற பிரகாரம் கேட்டால் அற்புதங்கள் நடக்கும். சொல்லுங்க ஆமே. மேல இருக்குங்க சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. சத்தத்தை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. ரைட். அப்ப வஞ்சகத்தினால என்ன செய்யக்கூடாது? ஏமாத்தி சேர்க்கிறது அது வேற. இந்த பொய்யை சொல்லிட்டு சில பேர் சொத்துற பணம் சம்பாதிக்க, அது வேற விஷயம். அது இந்த சாப்டருக்கு என்ன வரல. இங்க ஒரு பையன் இருந்தான், படுத்துக்கிட்டே வேலை பார்த்தது மாதிரியே சொல்லுவான். ஆளை போய் நியமிச்ச வாழ்க்கைக்கு கேள்விக்குறியா இருக்கு. உண்மையா கர்த்தருக்கு வேலை செய்யணும். சொல்லுங்க பார்க்கலாம். வேலை பார்க்க இடத்துல என்ன செய்யக்கூடாது? மற்றவன் ஆண்டவர் அறியாத எப்படி தெரியல, தேவனை அறிந்தவர்கள் உண்மையாக வேலை செய்யணும். சொல்லுங்க பார்க்கலாமே. இங்க அந்த சாப்டருக்குள்ள நான் வரவே இல்லை. இந்த இது வேற, இது டோட்டலாவே வேற. ஆண்டவர் கொடுக்கிற முக்கியத்துவத்தை கொடுக்காம, வேதத்தை கொடுக்கிற வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்காம, அவருடைய பிரசனத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்காம, ஆராதனைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்காம சம்பாதிக்கலாம். ஒரு பைசா உங்க கையில் நிற்காது. ஒரு பைசா நீங்க அனுபவிக்க முடியாது. இன்னைக்கு எழுதி வைங்க. நாசமா போற வாயில சொல்றாங்க, சர்ச்சுக்கு வரலண்டா எல்லாம் புடுங்கிரும்னு சொல்றான். சோத்திரம். சில பேர் எத்தனை பேருக்கு வகுறு எருகின்னு தெரியல. இவன் எப்ப பார்த்தாலும் இதைத்தான் சொல்றான். சோத்திரம். வேற வழி இல்லையே, வசனம் சொல்றதை சொல்றதான் என் வேலை. சொல்லுங்க ஆமே. பாச நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க, நாங்க செய்யறதை செஞ்சுக்கிட்டே இருப்போம். கர்த்தரை செய்யறது செஞ்சுக்கிட்டே இருப்பார், தப்பு இல்லை. ஏன்னா நான் போய் கூட நிற்க முடியாதுங்க ஆண்டவர் கூட. சரி, நம்ம போலாம், சீக்கிரமா போலாம். 31ஆம் அதிகாரம் 30. சோத்திரம். இப்ப வஞ்சனையினால் இப்ப ட்ரெண்டா இன்னைக்கு போயிட்டு இருக்க ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். என்ன தெரியுங்களா? சௌந்தரியம். வஞ்சனை, சௌந்தரியம் சொல்றார். இந்த வஞ்சனையாக வருகிற பொருள் இருக்கு பாத்தீங்களா? இந்த சௌந்தரியம், ரிச்னஸ், ஐஸ்வர்யம். அப்ப இந்த சௌந்தரியம் என்னது? வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். அல்லேலூயா. சத்தம் உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு என்னமோ ஆண்டவர் சோதர காலையில் இப்படி உட்கார்ந்து இருக்கும்போது என்கிட்ட ஒரு காரியத்தை சொல்லிருக்கு. நிறைய பேருக்கு நான் ரொம்ப அழகாக இருக்கிறேன் என்று நீங்க மெச்சி கொள்றீங்க போல. அப்ப பள்ளி நிகட்டினவன், குருடன், இந்த ஊனமானவளை எங்கிட்டு போய் தள்ளுறது? கருப்பா பிறந்தவளை எங்க போய் கக்க தள்ள முடியுமா? சொல்லுங்க. நம்ம நினைச்சுக்கிறோம் நான் ரொம்ப அழகு. புறன அழகுள்ளவரே என் இயேசுவை தவிர. சொல்லுங்க பார்க்கலாமே. அந்த எண்ணம் உங்களுக்குள்ள உருவாகுதுனாவே, அந்த எண்ணம் வருதுனாவே எங்கேயோ தவறுகிறோன்னு அர்த்தம். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஏற்றி சொல்லுங்க பார்க்கலாம். நான் ரொம்ப, ஐயோ ஸ்தோத்திரம், எனக்கே வெக்கமாக இருக்கு. நான் ரொம்ப ஓவரா, கணவனை காட்டிலும் நான் தான் அழகு. இல்லை இன்னொரு போட்டி வரும், மனைவியை காட்டிலும். அதுக்கு என்னென்னமோ முகத்துல சோத்திரம் கண்டது கடிது போட்டு பூசுறாங்க. பூசுங்க, தப்புலாம் இல்லை, கலர் ஆகுங்க சோத்திரம். ஆனால் வசனம் சொல்லுது அது வஞ்சனை உள்ளது. தெரியுமா?
பாஸ்டர் அப்படின்னு எங்கள் அட்டக்கறியாகவே வாழணும்னு நீங்கள் சொல்கிறீங்களா? கொஞ்சமாவது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் எங்கள் விடியா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்க தோணுதா? நீங்கள் அமைதியாக இருக்கிறது கொஞ்சமாக ஏதோ ஒன்று பூசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. அதுக்கு நாங்கள் தடையில்லை. ஆனால் நாம் எதனால் அலங்கரிக்கப்பட வேண்டும் என்றால் நற்குணங்களால் அலங்கரிக்கப்பட வேண்டும். எப்படி நம்மளை கிறிஸ்துவ சந்ததின்னு சொல்லுவான், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க சொல்லுவாங்க. கலர் அடிச்சிருந்தா பரலோகம் போயிடலாமா? கலராக இருந்தால் பரலோகம் போயிடலாமா? கருப்பாக இருந்தால் பரலோகம் போயிடலாமா? சிகப்பாக இருந்தால் பரலோகம் போயிடலாமா? வீடுகாரர் இருந்தால் பரலோகம். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தத்தை வீதி சொல்லுங்க அல்லேலூயா. நிறைய கனவு நினைப்பீங்க. நேற்று தான் சொன்னா, இன்னைக்கு சோத்திர பாஸ்டர் சொல்றாரு. போன மாசம் தான் இதுக்கு ஒரு பிரச்சனையும் ஆச்சு சோத்திரம். இன்னைக்கு இந்த ஆள் சொல்றான் என்னமோ தெரியல. அப்படி மாதிரி நிறைய பேர் நினைக்க தோணுதில்ல. எல்லாருமே அழகுதாங்க, நீங்க மட்டும் அழகு இல்ல. பூமியில கர்த்தரால் படைக்கப்பட்ட எல்லாருமே அழகுள்ளவர்கள் தான். சொல்லுங்க பார்க்கலாமே. நீங்கள் பிரமிக்கத்தக்கதாக அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தத்தை சொல்லுங்க அல்லேலூயா. நான் மட்டும்தான் அப்படின்னு என்ன வரக்கூடாது உங்க குடும்பத்தில். அப்படி என்ன வருது அப்படின்னாவே நம்ம என்ன செஞ்சிட்டோம்? எதுல ஒன்றுல வஞ்சிக்கப்பட்டுட்டோம். கண்ணாடி முன்னாடி பார்த்தா 1 மணி நேரம் நிக்கிறது. ஆனா ஜெபம்டா 1/2 மணி அப்படியே சுதரம் கை கால அப்படி புதுக்கிட்டு உட்கார்ந்துருக்கு. ஆராதனை ஜெபம் அப்படின்னா குடும்ப ஜெபம் அப்படின்னா உட்கார்றதே இல்லை பாருங்க. ஆனா கண்ணாடி முன்னாடி ட்ரெஸ் பாருங்க, எங்கெங்கயோ போய் அலைவோம். இது சரியில்லை, இது சரியில்லை, அது எனக்கு மேட்ச்ல, இது மேட்ச்ல. என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஆண்டவரே, இந்த வசனத்துக்கும் என் வாழ்க்கைக்கும் மேட்சாக ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கோமா? ஆடைகளை மேட்ச் போட்டு பார்க்குற நம்ம என்னைக்காவது வேத வசனத்துக்கும் என் வாழ்க்கைக்கும் சுபாவத்துக்கும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு நினைச்சு பார்த்துருக்கிறோமா? நினைச்சு பார்த்துருந்தா மற்ற எல்லாம் நம்மளை தேடி வரும் பாருங்க. ஹலோ, புரிஞ்சவங்க ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சாக போற கிழவிக்கும் அதை விடுறதில்லை, கிழவனுக்கும் அது விடுறதில்லை, வாலிப பிள்ளைகளையும் சின்ன பிள்ளைகளை கூட விடுறதில்லைங்க. நான் தான் அழகு, நான் ஞானம், என்னையா பெருசா நீ இருக்கு உன்னை கட்டிட்டு அப்படி நிறைய பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கு. உன்னை கட்டினதே பெருசாக்கும் அப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க. அழகு வஞ்சனை உள்ளது. அழகுபடுத்துகிற நம்ம வெளிப்புறத்தை நம்ம வெளியே அழகா காட்டணும் நம்ம நினைக்கிற நம்ம வேதவசனத்தினால அலங்கரிக்க நம்ம நினைக்கல பாருங்க. அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிற நம்ம இந்த வேத வசனத்தினால நம்முடைய சுத்திகரிக்கணும், அழகுபடுத்தணும் அந்த ஒரு நினைப்பு நமக்குள்ள வரல பாருங்க. புரிஞ்சவங்க ஒரு ஆமீன் சொல்லியிருப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கே தெரியுது என் பிரசங்கத்தை ரொம்ப ஆண்டவர் ஸ்லோ பண்ண வச்சிருக்காரு, எனக்கு தெரியுது. ஆனா வேற வழி இல்லை. ஒருவரும் சிறியர் ஒருவரும் கெட்டு போவது பிதாவின் சித்தம் அல்ல. வஞ்சிக்கப்படக்கூடாது, ஏமாந்துடக்கூடாது, தெரிஞ்சு ஏமாந்துடக்கூடாதுன்னு சொல்ல வர்றேன். சொல்லுங்க பார்க்கலாமே. சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா, சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென். ஆஹா, இது அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மைதானே, ஆஹா இது அதிசயம்தானே, ஓஹோ இது. அப்ப என்ன செய்யக்கூடாது? நம்ம வஞ்சிக்கப்படக்கூடாது. நீங்க இந்த செல்ஃப் ஏமாற்றம், நம்மளை போல ஏமாளிகளா இருந்துடக்கூடாது. எல்லாம் படிச்சுட்டு எல்லாம் ஜாம் பண்ணிட்டு கர்த்தருக்காக நிறைஞ்சிட்டு ஆண்டவருக்காக வாழ்ந்துட்டு சுய பெருமை உள்ள வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம வஞ்சிக்கப்பட்டுருவோம். நான் தான், நான் இல்லாம சுத்ரன், நான் அசிங்கமா இருக்குன்னு நினைக்க கூடாது, நான் அழகா இருக்குன்னு நினைக்க கூடாது. கர்த்தரனை எதற்காக உருவாக்கி பூமியில கொண்டு வளர்த்தெடுத்து கொண்டிருக்கிறாரோ அதற்காக மாத்திரமே நான் வாழ்வேன் என்கிற ஒரு திட்டம் வேண்டும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இருக்குன்னு நினைக்க கூடாது, இயலாமையும் நினைக்க கூடாது. கர்த்தரின் கூட இருக்கிறார் என்கிற சிந்தை மாத்திரம் நமக்குள் இருக்க வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. ரோமருக்கு எழுதின சுத்த நிருபம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிகள் பார்க்கலாம் சீக்கிரமாக. ரோமர் 7:11. ஒருவர் அடுத்து 2 கொரிந்தியர்
10ஆம் அதிகாரம் 17ஐயும் 18ஐயும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. பாவமானது, இப்ப பாருங்க, இந்த சிந்தையில நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா, அது யாருக்குமே தெரியாது. பாஸ்டமா நினைக்க எனக்கு தெரியுமா, இல்ல நான் நினைக்கிறது அந்த அம்மாவுக்கு தெரியுமா? என் மனைவி தான் அவங்க, என் பிள்ளைங்க தான், நான் பெற்றது தான், ஏற்கனவே சொல்லிருக்கணும், தெரியாதே. ஆனா ஒருவருக்கு தெரியும், உங்களை எண்ணி படைச்சவருக்கு தெரியும். இப்ப என்ன சிந்தையோட உட்கார்ந்துருக்க முடியாது சொல்லுங்க பார்க்கலாமே. இந்த ஏமாத்துற வேலை ஆகாது. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க சொல்ற நான் ஏமாத்தி வாழ்ந்து கொண்டிருக்கேன்னு சொல்லி, ரொம்ப நாள் நீடிக்காது. நரி சாயம் வெளுத்துரு மழை பெஞ்சா, புரிஞ்சுக்கிடுங்க. அப்படித்தான் நரி சொல்ற பயங்கரமா சிங்கம் போல காய்ச்சல், பார்த்தையா நான் சிங்கம் சொல்லட்டிடுவேன் அப்படின்னு சோத்ரம் என்ன காட்டுக்குள்ள எல்லாத்தையும் பயன்படுத்திச்சான், பயம் இருந்துச்சான். என்னடா இது புது கலரா இருக்குதே சோத்ரம். ஆனா அது விழுந்து எங்கேயோ சாய சொட்டிக்குள்ள விழுந்து வந்தது அந்த நரி. இத அவமானப்பற்றக்கூடாதுக்காக அது சிங்கம் போல தன்னை நடிச்சுக்கிட்டு இருந்துச்சா. திடீர்னு பேசும்போது மழை வந்துட்டு சாயம் எழுதுச்சு, நரிதான்னு தெரிஞ்சுட்டு. வஞ்சகம் நம்ம வாழ்க்கைய யாருன்னு காட்டி கொடுத்துரும். ஏமாத்தி வாழக்கூடாது. குடும்பத்தில் கணவனை ஏமாற்றக்கூடாது, மனைவியை ஏமாற்றக்கூடாது, பெற்றோர்களை ஏமாற்றக்கூடாது. அது தேவனுக்கு செய்யற பெரிய துரோகம். ஒரு நாள் வெளிப்பட்டுரும். ஆமென் சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இதெல்லாம் கேட்ட பிரசங்கம் தாயா, என்ன புதுசா நீ சொல்றீரு அப்படின்ற மாதிரி நீங்க உட்கார்ந்து பார்த்தா தெரியுது எனக்கு. சோத்திரம் எதுமோ சொல்றாரு சொல்ல வர ஏதோ ஒரு சில சம்பவம் உங்களுக்கு ஹைலைட்டா வரும் பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்க ரோமர்ல சொல்றாங்க, அந்த வசனம் என்ன சொல்லுது? பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று. நைட் எல்லாம் படுத்து யோசிக்கிறோம் பாத்தீங்களா, நாளைக்கு அதை போகணும், அடுத்த வருஷம் இதை செய்யணும், இப்படி வாழணும், அப்படி வாழணும், அங்க போகணும், இங்க போகணும், அப்படி நிறைய அந்த தேவ திட்டத்துக்கு விரோதமா நினைக்கிறோம் பாத்தீங்களா. சொத்துறாம் என்ன பாவமானது என்ன செய்யும்? கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சையில நடப்பித்தது. என்ன நடந்துச்சு? என்னில் நடப்பித்தது. பாவம் என்ன செஞ்சிரு நம்மள? பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்தது. போதும். பாவம் என்ன செஞ்சிரும்? எது பாவம்? நிறைய சொல்லல பாவத்துக்கு, அதை சொல்ல வரல, பாவத்தை விளக்க வரல. தேவ பிள்ளைகள், கிறிஸ்துவ பிள்ளைகள் சொத்துறாம் யாரும் இன்னைக்கு புதுசா வரல, எல்லாம் அல்ல ஆவிக்குரிய ஜீவிதம் இருக்கு. அதனால இன்னைக்கு சொல்றேன், நான் தவறான சிந்தைகளை மனசுக்குள்ள வச்சுட்டு வாழ்ந்தீங்கன்னு சொன்னா அது பெரிய பிரச்சனைகளை கொண்டு போய் விட்டுரும். நம்மளை வஞ்சிச்சுன்னு அது பெரிய காரியத்தில் கொண்டு போய் அவமானத்தில் கொண்டு போய் நிறுத்திடும். இன்னைக்கு சொல்ல போற ஆண்டவரே, வந்திருக்கிற என்ன யார் மேலும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவே, எதை குறித்தும் கலக்கம். மனைவி மேல, குடும்பத்தின் மேல, உடன் பிறந்தவர் மேல, சொந்த பந்தம் மேல, போதகர் மேல, உறவுகள் மேல, உடன் பிறந்தவர்கள் மேல சோத்ரா கசப்பு. இன்னைக்கு சொல்ல போறீங்க, என் இருதயத்தை கழுவ விட்டு கொடுக்கிறேன். விசுவாசிக்கிற பிள்ளைகளை கைகளை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். மாமனார் மாமியாருக்குள்ள, மருமகள் மாமியாருக்குள்ள, பெற்றோர்களுக்குள்ள இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால தேவனை அறிந்த ஒரு பிள்ளைகளுக்குள்ள இந்த வஞ்சகமான காரியம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ற ஆண்டவர். விசுவாசிக்கிற பிள்ளை சொல்லுங்க, இன்றோடு வேற இருக்க கர்த்தனை கொண்டு வந்திருக்கிறா. ஏதோ சாதாரணமாய் கர்த்தர் நம்மளை கொண்டு வரல. தேவனை தெரிந்தும் அபிஷேகம் பண்ணப்பட்டும் அந்த வஞ்சகமான காரியம் இருதயத்துக்குள் இருக்கும் என்றால் அது என்னை பாவியாக மறுபடியும் மாற்றுகிறது. தேவ பிரசன்னத்தை விட்டு விலக்கிவிடும். சபையே எழும்பு, ஏமாற்றப்பட்டு விடாதே, ஏமாந்து விடாதே, ஏமாந்துறாத. பிசாசு குடும்பத்தில் பிரச்சனையை கிளப்பும் போது ஏமாந்துறாத. சொல்லுங்க, பிசாச பிரச்சனையை என்கிட்ட அனுமதிச்ச உடனே என் மாமியார் நான் தப்பா நினைச்சிருவேன்னு நீ ஒரு கணக்கு போட்டிருக்க. இல்லடா, சாகிற வரைக்கும் அதுதான் என் மாமியா. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என் மருமகளை பிரச்சனையை கிளப்ப விட்டு தேவன் உருவாக்கின திட்டத்தை உடைக்க பார்க்கிறேன். இல்ல, சாகும் தொட்டிக்கு அவ தப்பு பண்ணாலும் சரி, அவ என் மருமக தான், எனக்கு கர்த்தர் தந்தது. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவ பிள்ளைகளை நயவஞ்சகமாக கற்பனையிலே சில காரியத்தை சபைகளுக்குள்ளாக, குடும்பங்களுக்குள்ளாக குழப்பத்தை உருவாக்கும்படியாக திட்டமிட்டு கொண்டிருக்கிறார். அந்த சத்துருவுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்லுவே, யார் மேலும் கசப்பு. ஆலயத்தை விட்டு வெளியே போகும்போது
உங்கள் மாமியார்ட்டையும் ஏதோ கசப்போடு உறவுகிட்ட கசப்போடு பேசாமல் வந்திருந்தா ஃபோன் பண்ணி பேசுங்க. அத்தை ஏதாவது செஞ்சுருந்தானே மன்னிச்சுக்கங்க, நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்க ஆசைப்படுறேன், அபிஷேகத்தில் வளரணும்னு ஆசைப்படுறேன். ஆண்டவர் என்னோடு பேசினபடினால என் வாழ்க்கையை தேவனுக்காக அர்ப்பணிக்க நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக நிற்க விரும்புகிறேன் என்று சொல்ற நீங்க ஃபோன் பண்ணி சொல்ல போறீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இதை செயல்படுத்தினா பரலோகம் உங்களுக்கு பக்கபலையாக நிற்கும் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. விசுவாசித்தால் கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம சபையில் இருக்கிற குடும்பத்துடைய ஒரு தகப்பனார், அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. பாஸ்டர் என் பிள்ளைனை கவனிக்க மாட்டான், என் மருமகனை கவனிக்க மாட்டேன், பயங்கர கம்ப்ளைண்ட். அதை எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க? நீங்க உங்க மகன்கிட்ட சொல்லலாமே, உங்க பிள்ளைகள்கிட்ட சொல்லலாமே. நான் சொன்னா கேட்க மாட்டாங்க பாஸ்டர். இப்ப நான் சொன்னா கேட்டுருவாங்களா? வேலையை பார்த்துட்டு போயான்னா முடிஞ்சு. நான் பெருசாலும் சொல்லலை. அந்த ஐயா சொன்ன உடனே ஒரு கண்ணீர் சத்து அவர்கிட்ட வந்துச்சு. அவங்களும் புரிந்து கொள்றதெல்லாம் பிள்ளைகளை ஒரு மாதிரி நடத்திக்கிறாங்க. முழங்கால் படிட்டு ஆண்டவரே, அவர் இடையில கூப்பிட்டு இருந்தார். பாஸ்டமா எடுக்க வேணாம் சொல்லிட்டேன். என்ன எந்த ஆன்சருமே வரல. திரும்ப நம்ம போய் சொல்லி வேண்டாம் விட்டு நான் பார்த்துக்கிறேன். நான் உங்களை இடையில பாஸ்டமா கூட கோவப்பட்டேன், எடுத்து பேச மாட்டேன். அந்த ஐயாட்ட கூட ஏதாவது சொல்லுப்பா, நான் இப்படி பேசுவப்பா அப்படி சொல்லி எங்களுக்குள்ள சொல்றான். இப்படி என்ன காரியம் குழம்பி போயிருந்தோம். வேற ஒண்ணுமே செய்யல. பரலோகத்தின் தேவனை பார்த்தாண்டவரே, என்னை நம்பி அவங்க சொல்லலப்பா, நீங்க ஒரு மாற்றத்தை. ஐயா அவங்க தவறா பிள்ளைகளை புரிஞ்சிருக்கிறாங்க, அல்லது பிள்ளைகள் தகப்பனார தவறா புரிஞ்சுட்டாங்களே தெரியல. கொஞ்ச நேரம் ஜெபம் பரலோகத்தை திறந்தது. அல்லேலூயா. பரலோகத்தை எங்க நடந்தது என்னமே தெரியல. திரும்ப அந்த ஐயா ஒரு 2 நாள் கழிச்சு கூப்பிட்டார். பாஸ்டர் சோத்திரங்க சொல்லுங்க. பாஸ்டர் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். என் மகனும் என் மருமகளும் வந்து என்னை விசாரித்து எங்களுக்கு தேவையானதை கொடுத்து காணிக்கையும் ஒரு 1000 ரூபாயும் கொடுத்துட்டு சோத்திர போனாங்களா. இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் பாஸ்டர். வஞ்சகம் ஆகாது. நம்ம ஏதோ பெருசா உலகத்துல சாதிச்சது மாதிரியே கசப்புகளை உள்ள வளர்த்துக்கிற கூடாது. நம்மளை பெருசா என்ன நமக்கு துரோகி மாதிரி நம்ம அவங்கள பகையாளியா நிறைக்க கூடாது. ஹலோ ஹலோ. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். நம்முடைய வாழ்க்கைய ஒரு மாதிரி கொண்டு போய் நம்மளை நிறுத்திடும். ஏன் நம்ம நிற்கணும் அப்படி சொல்லுங்க. நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. ஆமே. சத்தமா சொல்ல மாட்டீங்களே, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 17-18 வாசிங்க. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல. தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல. கர்த்தரால் புகழப்படுகிறவனே, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். உத்தமன். வாசிங்க அடுத்து 18 வாசிட்டீங்களா? ரைட். சோத்ரம். அப்ப இந்த புகழ்ச்சி நமக்குள்ள என்ன செஞ்சிடக்கூடாது சொல்லுங்க. புகழ்ச்சி காது கேட்கல. புகழ்ச்சி சோத்ரா. நீங்க நிறைய பேர் சொல்றீங்க பாஸ்டர் ஐயா உங்க வார்த்தை இந்த வாரத்தின் வார்த்தை எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது அப்படின்னு சொன்னும் போது நான் சந்தோஷப்படுவேன், அவ்வளவுதான். ஆனா எங்கிட்ட சொல்றது பெருசல்ல. நன்றி உங்களுக்கு, நீங்க என்னை என்கரேஜ் பண்றீங்க, ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க, அதுக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். நான் சந்தோஷம் மட்டும்தான் பட முடியும், அதுக்கு மேலே என்கிட்ட ஒன்றுமே கொடுக்கல. ஆனால் அந்த வார்த்தையின் பிரகாரம் நடந்தால் பரலோகம் சந்தோஷப்படும், தேவன் சந்தோஷப்படுவார். அவர் சந்தோஷப்பட்டார்னா சோத்திரம் சகலமும் பரத்தில் நமக்கு கொடுக்கப்படும். கைகளை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அப்ப நீங்க என்ன என்கரேஜ் பண்ண நினைச்சா நன்றி செலுத்துறேன். அந்த சில நேரம் நான் ஆண்டவர்கிட்ட அழுவேன், ஆண்டவரே புகழ்ச்சின்னு வந்துடக்கூடாது எனக்குள்ள. ஐயோ அவங்க சொல்றாங்க, அந்த ஐயா அந்த அம்மா சோத்திரம் இன்னைக்கு வார்த்தை நல்லா இருக்கு சொல்றாங்களே சோத்திரம், ரொம்ப அப்படியே மனசு ஆண்டவர் சொல்றேன் அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டு போயிடுவேன். சில நேரம்லாம் பாஸ்டர் ஐயா அப்படின்னு சொல்லும் போது என் இறுதியும் பறக்கணும் குத்தும். இல்லை ஆண்டவர் நாங்கள் சொல்லி உட்காந்து சொல்லு, இல்லை ஆண்டவர் அவர் தான் சொன்னார், அவர் தான் செஞ்சார். சொல்லுங்க ஆமே. ஒரு மனிதனுக்குள்ள உங்களை புகழ்றாங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். சொல்லுங்க ஆமே, சத்தமாக சொல்லுங்க. இல்லை ரோயா. ஒரு காலத்தில் புகழ்ந்த மாமியார் தான் இன்னைக்கு எதிராளியாக இருக்கு. ஆமாவா இல்லைங்களா?
ஒரு காலத்துல நமக்கு உதவியா இருந்தவங்க தான் இன்னைக்கு பகையா இருக்காங்க. அப்ப எது எப்போ வேணாலும் நடக்கும். ஆனா ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்துச்சுன்னு வச்சுங்களேன், எப்பயுமே பரலோகம் நம்ம கூட நடக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. தேவைகள் மாறுபடும் பொழுது, தேவைகள் பெருகும் பொழுது சோதரா, உலகம் பகைத்தது நேசித்தது கூட பகைச்சு, ஆனால் பரலோகத்துக்கு நாம் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டோம்னா கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. எந்த நிலைமை வந்தாலும் பரலோகம் நம்மளை விட்டு போகாது. கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து கொண்டே இருப்பார். விசுவாசத்தை கையை வசத்து ராமன்னு சொல்லணும். அதே 11ஆம் அதிகாரம் 1-4 வரை வாசியங்கள் பார்க்கலாம். என் புத்தியீனத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும். சற்றே, இது நல்ல கவனமா கவனிங்க. சற்றே சகித்தால் நலமாக இருக்கும். நான் சொல்றது நீங்க சகிக்கணும். சபையை சில நேரம் கடினமாக பேசும்பொழுது சபை சகித்து முதல்ல என்ன சொல்ல வரான்னு கேட்கணும். என்னமோ அவன் சொல்றான் ஐயா கேட்கணும். பாருங்க, சற்று சகித்தால் நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி துவங்குகிறார். வாசிங்க. என்னை சகித்தும் இருக்கிறீர்களே, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே, நல்ல கவனமா கவனிங்க, தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனமும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி, நல்ல கவனமா கவனிங்க, உங்கள் மனமும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். ஹலோ, சத்திய வசனத்தை தவறா நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ? அப்படி விசுவாசத்தை தவறா புரிஞ்சுக்கிறீங்களோ? அந்த இன்டர்பிரேஷனை கூட நீங்க தவறா எடுத்துக்கிறீங்களோ அப்படின்னு நீங்கள் தேவனை பற்றுதலிருந்து விலகி விடுவீர்களோ? எவ்வளவு பெரிய ஒரு மெய்ப்பன் பாருங்கல்ல. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்களேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே, எடுத்து காட்டுது சொல்றார் பாருங்களேன். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வாழுகிறவர்களுக்கு பவுல் ஏதேன் தோட்டத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டு புரிய வைக்கிறார். இன்றைய காலத்துக்கும் அதைத்தான் சொந்தம் குறிப்பிட வேண்டும் என்று எழுதியும் வைத்திருக்கிறார். ஆதியிலே ஆண்டவர் எந்த பாவமும் இல்லாமல் உருவாக்கப்பட்ட மனுஷனையே, ஆண்டவரோடு கூட நடந்த மனுஷனையே பிசாசு வஞ்சிச்சிட்டான், ஏமாத்திட்டான். இன்னைக்கு உலகத்துல பாவத்துல எங்க திரும்பினாலும் பாவம், செல்போனை திருப்பினா பாவம், பேசினா பாவம். அதுல என்ன இருக்குன்னு தெரியல. இன்னைக்கு எனக்குமே புரியவே இல்லை. சோத்திரம் புரியவே. உண்மையை சொல்றேன். நான் ஒரு நாள் ஒரு கிளாஸ் எடுக்கத்தே போறேன். என்னத்தை கண்டேன்னு தெரியல. பாலியல் இன்னைக்கு பயங்கரமாக இன்னைக்கு பெருகிருச்சு. சிறு பிள்ளைகள் சீரழிக்கப்படுறாங்க இன்னைக்கு. அப்ப வஞ்சிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்களும் உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை. இப்ப நான் நல்லா இருக்க மாதிரி தெரியுது. நான் ஆவிக்குறிச்சதுல வளர்ந்திருக்கனா இல்லையான்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? என்னை பாருங்க, எல்லாரும் என்னை பாருங்க. நான் பாஸ்ட் யோக்கியமானவன் தான், ஜெபம் பண்றவன் தான். இப்ப நான் ஆவிக்குறிச்சத்தில் வளர்ந்திருக்கனா, பின்னடைவில் இருக்கிறனா, ஏமாற்றப்பட்டிருக்கனா, வஞ்சிக்கப்பட்டிருக்கிறனா, தவறான சிந்திக்கிறனா, தவறான போதில பயணிக்கிறனா, உங்களால் யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க. அதைத்தாங்க பவுல் எழுதுறாரு. யாருக்குமே தெரியாது, ஆனா நான் செய்யறது எனக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். தெரியுமா? தெரியும்னு சொல்லுங்க. நாம என்ன சொல்லுங்க பார்க்கலாம். பாதாளத்தில் படுக்க போனாலும் இருக்கின்றார் ஆண்டவர், எங்க போனாலும் விட மாட்டேன்னு சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு? கிறிஸ்துவை விட்டு என்ன செய்யறாரு அவரு? அழகா சொல்றாரு, உங்கள் மனமும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையில் சத்தியத்திலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிற. ஏன்னா அந்த மாதிரி உபதேசம் இந்த கடைசி காலத்துல எழும்ப ஆரம்பிச்சுட்டு சபை விழித்து கொண்டு பார்க்க வேண்டிய கால கட்டாயத்துக்குள்ள வந்திருக்கிறோம். சொல்லுங்க ஆமென்.
சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதை இன்னுமே சற்று தெளிவாக விளக்க முடியும் என்றால் 1 தீமோத்தேயு 4:1 எடுத்துக்கொள்ளுங்கள், பார்க்கலாம். ஒருவர் 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்துக்கு நேராக உடைய சிந்தையை திருப்புங்கள். 1 தீமோத்தேயு 4:1 வாசிங்க பார்க்கலாம். பிற்காலங்களிலே, அந்த பிற்காலங்கள் தான் இந்த காலம். அவர் அன்னைக்கு பவுல் சொல்றான் 70 வருஷத்துக்கு முன்பதாக சொன்ன அந்த காலம் தான் இந்த காலம். நூற்றாண்டுக்கு முன்பதாக பிரசங்கித்த எழுதப்பட்ட அந்த காலம் பிற்காலம் சொன்னாங்க பாத்தீங்களா? இதுதான் இந்த காலம். சொல்லுங்க ஆமென். இந்த காலம் பிற்காலத்திலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யனுடைய மாயத்தினாலே சில வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அன்னைக்கு கணிச்சிட்டார் பாருங்க. நம்மளே கலாத்திற்கு ரொம்ப கடினமா எழுதுவார். கலாத்தி சபைக்கு, கொலோசி சபைக்கு என்னமோ கொஞ்சம் சோதர கொஞ்சம் எழுதுறாரு. கலாத்தி சபைக்கு கடினமா பேசுவார். கர்த்தர் சித்தம்னா அடுத்த மாசம் அதை பார்ப்போம். நய வசனிப்பு, கள்ள உபதேசம். என்ன ஜெபமே பண்ண வேண்டாம், ஜெபம் பண்ண வேண்டாம், முடிஞ்சிட்டு வசனத்தின் மேலாம் வாழ வேணாயா அப்படின்னு சொல்றான். விசிலடி, ஆவியானவர் இறங்குவார். சிரி சோத்ரா, ஆவியா எங்கேயா போட்டிருக்கு? அது ஒரு கூட்டம் சோத்ரா. வசனம் தெரியாதவன் தான் வாழ தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தண்ணி குடிக்கலாம்ன்றான். சாராயம் குடி தப்புலாம் இல்ல. தம்மு ஒரு டைம் அடிக்கிறது தப்பு இல்லையா? 2ஆவது டைம் குடிச்சாதான் பாவமா? எப்படி பாருங்க, இது பயங்கர உபதேசம் இருக்கு. ஒரு டைம் விபச்சாரம் பண்ணிக்கலாமா? அது தப்பு இல்லையா? திரும்ப மறுபடியும் பண்ணக்கூடாதான். என்னையா இப்படி ஒரு உபதேசம் இருந்துச்சுன்னா சுத்தரம் நிறைய பேர் செஞ்சீங்க நல்லா தான் இருக்கும். ஆனால் நாசமா பேர் நாடு, பரலோகத்தை ஒத்த பேர் இருக்க மாட்டான். ஏற்கனவே இப்போ பரலோகம் எப்படி இருக்குன்னு தெரியல, யாராவது போக போறான்னு தெரியல. இன்னைக்கு அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம போயிட்டு இருக்கு பாருங்க. புரிந்தவர்கள் பாக்கியவர்கள், புரியாதவரும் பாக்கியவன்கள் தான். உட்காருங்க தோத்திரத்தை போட்டு. நயவஞ்சகம். நான் ஆவியானவர் பேசுகிறார் அப்படின்றான். ஆவியானவர் சொல்லுகிறதாவது என்று அவர் தான் இன்னைக்கு சோதர எது இன்னைக்கு பேச மாட்டாரு. கிருபையின் காலத்தில் இருக்கிற பாருங்க. ஆமாங்க, கடைசி காலம். சொல்லுங்க, நாங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உலகமெல்லாம் மாயையா மண்பொன்றே ஓ, உலகமெல்லாம் மாயையா. மறுபடியும் இந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இதுக்கு மேல சபைக்கு ஒரு வார்த்தை இருக்கும்னு சொன்னா கண்டிப்பா இல்ல. ஆவியானவர் வெளிப்படையா சொல்றாரு. வெளிப்படையா சொல்லுகிறதாவது பிற்காலத்திலே மனசாட்சி, அதை ஏற்கனவே விளக்கிருக்கிறேன், திரும்ப விளக்குகிறேன். கவனிங்க கவனிங்க, எல்லாம் என்ன பாருங்க, எல்லாம் என்ன பாருங்க, பைபிள் வச்சு என்ன பாருங்க. இப்ப நான் ஒரு இடத்துல டீ குடிக்க போறேன்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், டீ குடிக்கிறேன். குடிக்கும் போது அந்த நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும். ஒரு டே சீக்கிரமா குடிச்சிட்டேன்னா என்ன நாக்கு காது கேட்கல. என்ன நன்மை இந்தியில பேசுற மாதிரி புசு புசுன்றீங்களே, என்ன என்ன ஆகும்? டக்குனு அப்படி உறிஞ்சிட்டு என்ன ஆகுங்க? சுற்றும். கொஞ்ச நேரம் டீயை வச்சு நம்மளே நம்ம டென்ஷன் ஆகும். நமக்கு ஒரு மாதிரி நம்மளே டிஸ்டர்ப் ஆகும். டென்ஷன் இப்படி குடிச்சிட்டோம், பக்கத்தில் யாருன்னா திட்டுற மாதிரி தோணும். ஏன்னா நம்ம தான் விருட்டு உறிஞ்சிட்டோம், சரக்குன்னு உறிஞ்சிட்டோம், டக்குன்னு குடிச்சிட்டோம். அந்த சூடு நாக்கு போய் அப்படியே படணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் பார்த்தீங்களா? சூடு தெரியும். திரும்ப நீங்க கொஞ்ச நேரத்தில் எடுத்து குடிச்சீங்க சொன்னா நாக்கு மதப்பில் என்ன செய்யாது சூடு. அடுத்து நீங்க சூடோட ஸ்டாவ் வச்சு குடிச்சாலும் தெரியாது. ஏன்டா நாக்கு என்ன செஞ்சிடும்? பழகிரும். பாவம் செஞ்சவன் பாவம் செய்யறவன் முத பயப்படுவான். 2ஆவது பயப்பட மாட்டான். 3ஆவது துணிகரமா செய்வான். இதைத்தான் சொல்றாரு.
சூடுண்ட. ஆரம்பத்துல நீ பாவம் செய்யறதுக்கு அத்தனை பயந்த, வேதம் வாசிக்கல அப்படின்னாவே ஒரு பயம் உனக்குள்ள இருக்கும். இன்னைக்கு வேத புத்தகம் எங்க இருக்குன்னே தெரியல, துணிகரமா ஊர் ஏரியாக்குள்ள சுத்தி தெரியல நீ. ஆமாவா? அந்த பயமே இல்லை பாருங்க. ஆரம்பத்தில் ஜெபிக்கலனாவே அப்படியே கடக்கு 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 கடக்குன்னு மனசு, ஐயோ இன்னைக்கு ஜெபிக்கல நேரமில்லையே, பாத்ரூம்ல போய் தண்ணி திறந்து விட்டு ஜெபித்த நாட்கள் உண்டு தானே, குளிக்கும் போது பாட்டு பாட நாட்கள் உண்டு தானே, சோத்திரம் எங்கேயோ ஜெபம் இல்லை அப்படின்னு சொல்லி லஞ்ச் தேர்த்து ஆண்டவர் கொடுத்த நாட்கள் உண்டு தானே. ஆனா இன்னைக்கு ஜெபம் என்கிறதை இழந்து வாழ்ந்து துணிகரமா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம் நினைச்சிட்டு இருக்கிற வசனம் சொல்லுது, நான் வஞ்சிக்கப்படக்கூடாது, மறுபடியும் ஆதி நிலைமைக்கு திரும்ப வேண்டும். கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஓ, மனசாட்சியில சூடுண்ட பொய்யர்களாக இருக்க கூடாது. ஃபர்ஸ்ட் டே ஆராதனைக்கு வரலன்னா ஒரு மாதிரி பதக்கண்டோம், அடுத்த வாரமே வராம போயிட்டேன் போடா சோத்ரா ஆண்டவரை அவ்வளவுதான் பார்த்துக்கலாம் ஆண்டவரை பார்க்க வேண்டிய இடத்துல பார்க்கலாம். நாட்கள் கிடைக்கும் போது பார்க்க வேண்டியவரை பார்த்துட்டோம்னா பிரச்சனை இல்லை, இல்லைண்டா அவர் வேற இடத்துல பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். தெரியுமா? சொல்லுங்களா. ஒரு பிள்ளைகள் வந்து சுத்திரம் எப்படி தெரியுங்களா, 3 இடத்துல பிரசங்கத்தை கவனிக்க மாட்டாங்க, 2 இடத்துல சுத்தமாவே தெரியாது. எங்க தெரியுமா? பிள்ளைகளை பிரதிஷ்டை பண்ணும்போது வசனம் என்றால் என்னன்னு தெரியாது. 2வது திருமணம் நடக்கும்போது ஒண்ணுமே காதுல ஏறாது. என்னமோ சொல்றான், எப்ப வருவீரோ, கல்யாணம் எப்ப முடியும் தெரியல, பாச செவ்வாளுக்கான் சொத்துறான், சீக்கிரம் ஏதாவது போட்டு முடிச்சிடுவான்னு பார்த்தா போட்டு ரப்பா அழுது கிடக்கானுங்க சொத்துறான். அப்படி மனசு அப்படியே குழம்பி அப்படியே ஆளை. சில பேர் கேட்பாங்க, ஆனா இருந்தாலும் சொத்துறான் மனப்பண்ண எப்ப கையை பிடிச்சி வைப்பாங்க தெரியல ஏதாவது நடந்துடக்கூடாது, தோத்துற உள்ள ஜாம் பண்ணி கிடப்பாங்க. அப்ப பிரசங்க உள்ள ஏறாது. 3வது கடைசி நேரத்துலையும் ஏறாது. எப்ப எங்கங்க எல்லாம் முடிந்தது, அப்ப கேட்க முடியாது. அப்ப இருக்க வேண்டிய இந்த காலகட்டத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டிய அனுமதித்த கொடுத்திருக்கிற தருணத்தை யாரும் இழந்து விடக்கூடாது. ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கிறேன், கர்த்தர் பிரித்தெடுக்கிறார் என்றால் உங்களை மேன்மைப்படுத்துவதற்கே, தாயின் கற்பத்தில் உங்களை பிரித்தெடுக்கிறார் என்றால் நீங்கள் உலகத்துக்கு வர வேண்டும் என்று. நீங்கள் உள்ளே இருந்து வாழ நினைச்சோம்னா தாயும் செத்து பேர், நீயும் செத்து பேர். அதனால கர்த்தர் பிள்ளைகளை வயிற்றிலிருந்து பிரித்தெடுக்கிறார். 2வது குடும்பத்திலிருந்து பிரித்தெடுப்பார். சந்ததியை வளர்த்தெடுக்கும்படியாக, ஒரு குடும்பத்தை உருவாக்கும்படியாக உன் பெற்றோரிடத்திலே நீ வாழ்ந்திருக்கலாம். திருமணத்தின் போது உன்னை ஒரு குடும்பமாக மாற்ற பிரித்தெடுப்பார். 3வது பூமியிலிருந்து பிரித்தெடுப்பார். எதற்கு தெரியுங்களா? பரலோகத்தில் அப்பத்தான் நீ வர முடியும் என்பதற்காக கர்த்தர் உன்னை 3 முறை பிரித்தெடுக்கிறார். அது எதுக்கு? சொந்தம் அழிந்து போவதற்கல்ல, நீ மேன்மை அடைய வேண்டும் என்பதற்காகவே. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கர்த்தர் அனுமதிக்கிற ஒவ்வொரு காரியமும் நீ மேன்மைப்பட வேண்டும் என்பதற்காகவே. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சத்துரு சில நயவஞ்சகத்தை சொந்த காரியத்தை உங்களிடத்திலே சொன்னாலும் என்ன செஞ்சிருக்கலாம் நீங்க? ஆவியில in a spirit we need to find out that spirit. ஆவிக்குரியவர்களை என்ன செய்வாங்க? நிதானித்து அறிவார்கள். நிதானிக்கணும். we need to find out. ஒரு நடந்த சம்பவத்தை சொல்றேன். அப்ப 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். திடீர்னு ஒரு பையன் ஓடி வர்றான். அப்போ ஃபோன் இல்லைல்ல, சைக்கிளில் வர்றான். ஐயோ அண்ணா, பாஸ்டர், எங்க அத்தை வந்து இயேசுநாதரை பத்தி என்னென்னமோ சொல்லுது, எல்லாம் கீழே விழுந்து சொல்லுங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி போனதா. அது அப்பத்தான் ஆண்டவர் அறிஞ்சுக்கிட்டது, பெருசால அல்ல. இந்த ஒளியின் தூதனுடைய ஆவி, ஒளியின் தூதன் ஆண்டவருடைய பேரு. அந்த வேஷத்தை தரித்த ஆவி உள்ள வந்து அது தீர்க்கதரிசனம் உரைக்குது. அது எல்லாமே அப்படியே தலையை குப்புற வச்சு ஆமான்னு சொல்றான். ஆமா, ஐயோ சுத்திரம், அந்த பேர் நான் சொல்ல விரும்பல. அப்படியா இப்படியா பயங்கரமா பெருமை பேசுறாங்க. அது சொல்றதெல்லாம் உண்மை. ஆனா நான் பார்த்த அளவுக்கு நடக்க போறதெல்லாம் சொல்லல, நடந்ததே தான் சொல்லிட்டு இருக்கு. இது நடந்துச்சு, அது நடந்துச்சு, உன் புருஷன் செத்தது இப்படி, உன் மக செத்தது இப்படி அப்படின்னு அதவே இவங்களுக்கெல்லாம். ஏண்டா இத்தனை வருஷம் கழிச்சு இந்த பொம்பளை இப்படி சொல்லுது, பயங்கரமா ஆட்டம் கட்டி சொல்லுது, அந்நிய பாஷையும் பேசுறது. நாங்க என்ன செஞ்ச போனவங்க, எங்களுக்கு அப்பயே ஓரளவு ஆவியில கணிக்க முடிஞ்சிட்டு, இந்த பொம்பளை பாசத்தை கூட்டு போயிடலாம் ஐயா,
அப்படின்னு சொல்லி சோதரா நடக்கவே வச்சு அதை அடக்க மாட்டேன். ரோடு முழுவதும் பயங்கர அலப்பறை பண்ணிட்டு வருது. ரோடை பார்த்தோம்னா தீர்க்கதரிசனம் சொல்லுது. ஒரு கூட்டமே கிட்டத்தட்ட எத்தனையோ பேர் கூட்டிட்டாங்க. ஒரு பெரிய கூட்டம் ஆயிடுச்சு. சொல்றேன், இன்னைக்கு நயவஞ்சகத்தின் ஆவிகளை பார்த்தா பாஸ்டர் வந்து சோமனா பாஸ்டருக்கே தீர்க்கதரிசனம் சொல்லுது. இது சோத்திரம். நம்மள கொஞ்சம் டெரரான ஆளாக்கும். அப்பயே முட்டியை பிடிச்சி இழுத்து தூக்கணும் அப்படின்னா சோத்திரம் ஆடாத கிரியெல்லாம் ஓடிடும். அப்படி சோத்திரம் பிடிச்சாப்புல முடிய இயேசுவின் நாமத்தினால எங்கிருந்து வந்திருக்கிற ஐயோ என்ன விட்டுருங்கன்னுச்சு. பொல்லாத ஆவியே, யாரை ஏமாத்த பாக்குற? இந்த 100 பேரை ஏமாத்தின மாதிரி என்ன ஏமாத்த பாக்குறியா? இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது சரீரத்தை விட்டு பா அப்படின்னாரு பாருங்க. சோத்திரா அப்படி பண்ணுச்சு. கடைசிக்க பொத்துன்னு விழுந்து போயிட்டு. ஹலோ, அப்படி இன்னைக்கு அநேகரை பிசாசு வஞ்சிச்சு வச்சிருக்கிறேன் தெரியுமா? அப்ப நம்ம என்ன செய்யணுமா? இங்க மனசாட்சியில சூடுண்ட போயிடலாம் இல்லாம வாசிங்க சீக்கிரமா. பிற்கால மாயத்திலே அதுதான் அங்கதான் நீங்க கவனமா புரிய. என்ன பாருங்க, படம் என்பது ஒரு மாயம், இந்த வாழ்க்கை என்பது ஒரு மாயம். நான் சொல்றது புரிஞ்சு ராமன் சொல்லுங்க. அதான் சொன்னேன், நான் அழகா இருக்கிறேன்டா சோத்ரா. அப்படியே இருக்கணும். ஏன் கலவியாக மாறுறோம்? ஏன் முகம் சுருங்குது? ஏன் கூனி நடக்கிறான்? ஒரு காலத்துல ஃபுட்பால் விளையாண்ட உலக சோத்ரம் கையை பிடித்து ஒரு ஆள் வச்சு. அப்ப என்ன இந்த உலகம் சொல்லுங்க? மேல இருக்குங்களா? மாயையானது. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆனா நயவஞ்சகம் உள்ளவன் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? டையடியில நல்லா சொல்ற பயங்கரமா நல்லா சாப்பிடல, அதை பண்ணல இதை பண்ணல சொல்லி சீக்கிரம் சாவறதுக்கு வழி சொல்லுவான். நம்ம அதை நம்பிட்டு ஆமால கொஞ்ச நாளுக்கு வாழ போறோம், கொஞ்ச நாட்கள் வாழ்க்கை இன்பம் என்று எண்ணி வாழ்க்கையை இழந்து போனவர்கள் எத்தனையோ பேர் உலகத்துல. புரிஞ்சவங்க ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா ஆமென். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப மறுபடியும் இந்த கடைசி பாட்டு வாசிங்க பார்க்கலாம் சீக்கிரமா. மாயையான சில வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். நிறைய பேர் போயிட்டாங்க. தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வச்சுட்டு என்ன செஞ்சிட்டான்? தேவனை விட்டே போயிட்டான் பாருங்க. வேதத்தில் அப்படித்தான் வாசிக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் எனக்கு தெரியும். இன்னைக்கு ஊழியக்காரனாக ஊழியம் செஞ்சவங்கலாம் குடிகாரனா மாறிட்டான். ஊழியத்தை விட்டு போனா கூட தெரியாது, வேலைக்கு போயிட்டு சபை விசுவாசம் இருந்தா கூட தெரியாது, குடிகாரனா மாறிட்டான். நிறைய விசுவாசிகள் எனக்கு தெரியும் தேவனை பின்மாற்றத்துக்குள் போய் இன்னைக்கு சோதனை வேற எங்கேயோ வேற நம்ம செஞ்சிரு கிடக்கு. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய வசனத்தை கேட்க அவர்கள் செவிகள் பழக்குவிக்கப்படாதபடினால், ஆசை வார்த்தைகளுக்கு இடம் கொடுத்தபடினால், இணங்கினபடினால் இன்னைக்கு வாழ்க்கை பிசாசு எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டான். ஆமாங்க, எத்தனையோ போதர்கள் திருமணம் பண்ணி வச்சவங்க இன்னைக்கு டிவோர்ஸ்ல போயிட்டான். ஆண்டவர் இணைச்சவர் தப்பானதை இணைப்பாரா? சொல்லுங்க. நயவஞ்சகம் இன்னைக்கு உலகத்தை நம்புது. உண்மையா சொல்றேன், ஒரு குடும்பத்தாருக்கு சொன்னேன், பிரதர் நீங்க இங்க இருக்காதீங்க, தயவு செய்து நீங்க கோயம்புத்தூர் போங்க சொன்ன குடும்பமாக கீழ்ப்படிந்து இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களை கர்த்தரை நான் துதிக்கிறேன். நான் சொன்னேன், பிரதர் நான் கோயம்புத்தூருக்கு போன்னு சொன்னா நான் உங்க வாழ்வாதாரத்தை சந்திக்க முடியுமா? இந்த தைரியம் எனக்குள்ள போன்னு சொல்லக்கூடிய தைரியம் யாருக்கு தெரியுங்களா? சர்வ வல்லமையில கொடுத்தது. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்ன ஊட்டிக்கு போடா குடும்பமா போடா அப்படின்னு சொன்னவர் சாதாரணமானவர் அல்ல. நான் அவரை சந்தேகப்பட்டிருந்தேன்டா கண்டிப்பா இன்னைக்கு நான் உயிரோடு இருந்திருக்க முடியாது. அவரை சந்தேகப்படாமல் விசுவாசிக்க போய் தான் அங்க ஒரு இடத்தை கர்த்தர் நமக்கு நியமித்து வைத்திருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப என்னைக்கும் எந்த காரியத்தையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? இருதயத்துல வஞ்சகமான அவிசுவாசமான காரியங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. வார்த்தை மேல் அவிசுவாசம் வரக்கூடாது. சத்தியத்துக்கு மாறாக செயல்படக்கூடாது. இந்த 2 பேர்ல ரொம்ப அழகாக எழுதி வச்சிருப்பார். எனக்கு ரொம்ப பிடிச்ச, அடிக்கடி நான் வாசிக்கிற, என்னை நான் ரொம்ப ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிற ஒரு வசனம் கூட சொல்லலாம். என்னை தெளிவுபடுத்துகிற 2 பேர் 2ஆம் அதிகாரம் 1-3 வரையும், அதே அதிகாரம் 10-14 வரையும் சீக்கிரமா வாசி, கவனமா கவனிங்க. கள்ள தீர்க்கதரிசிகள் அப்படின்னா யாரு? அப்படின்னா யாரு? கள்ள தீர்க்கதரிசி யாரு நீங்க நினைக்கிறீங்க?
காந்தி படம் இருக்கும், 500 ரூபான்னு இருக்கும், கலர்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். சொல்றான், ஒரு சின்ன வேரியேஷன் தான் இருக்கும். நல்ல நோட்டுக்கும் சொல்லுங்க, காது கேட்கல, நல்ல நோட்டுக்கும் ஆமா சொல்ற, நல்ல நோட்டுக்கும் கள்ள நோட்டுக்கும். அது நல்ல நோட்டோட வந்துட்டுன்னு சொன்னா அதுவும் கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு உபதேசமெல்லாம் இப்படித்தான் இருக்கு. அதுக்குத்தான் பெரிய ஜனங்கள் என்ன செய்யாங்களா, வேதத்தை ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தார்கள். சும்மா ஒன்று சொல்லிட்டாரு அப்படின்னு கண்ணை மூடிட்டு போயிடக்கூடாது. இவன் ஏன் எனக்கு சொன்னான், ஏன் ஆண்டவர் வசனத்தை எனக்கு பேசினார், ஆராய்ச்சி செய்யணும். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சத்தம் ஏற்றி சொல்லுங்க ஆமே. ரைட். கள்ள தீர்க்கதரிசிகள், அவன் கையில் பைபிள் இருக்கும், பிரசங்கம்லாம் பண்ணுவான், ஆராதனை நடத்துவான், தீர்க்கதரிசனம் சொல்லுவான், சோத்ரா. ஆனா அதுல ஒரு வேரியேஷனை காட்டி கொடுக்க விரும்புகிறேன். சும்மா நார்மலா ஆண்டவரை பத்தி பேச மாட்டான், தன்னை குறிச்சே தான் பேசுவாங்க. பேச்சராகுதா, பயமா இருக்கா அப்படின்னா என்ன சொல்லுங்களேன். இந்த அற்புதத்தை நான் இந்த விசுவாசிக்கு போவாசப்படுறதுக்கு ஜெபிக்கும் பொழுது சோத்ரம், கர்த்தர் அற்புதத்தை நடப்பித்தான் காட்டிலும் என்னை கொண்டு என் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் நான் பிரயாசத்தை கண்டு இந்த சகோதரன் இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார், அதனால நீ கர்த்தருக்கு கொடுக்கணும் பண்ணுவான். கர்த்தருக்கு ரெண்டாவது, நீ பெற்ற நன்மைக்கு எனக்கு என்ன செய்யணும், காணிக்க கொடுக்கணும். இயேசுவை பத்தி பேசுறது ரொம்ப, ஆனா தன்னை பத்தி பேசுறது அதிகம். இப்ப நீங்க புரிஞ்சுக்கலாம், கள்ள தீர்க்கதரிசிகள் தன்னை பற்றி மட்டுமே பேசுவார்கள். ஹல்லேலூயா. சரி, நம்ம வேத வசனத்தின் மூலம் போலாம். நீ ஒரு மாதிரி பாக்குறீங்க, சோத்திர பேஜராவது எனக்கு கர்த்தருக்கு மகிமை முடிக்கலாம் சீக்கிரம். வாசிங்க பார்க்கல. இப்ப 2 பேதுரு சோத்திரம் எடுத்துட்டீங்களா? 2ஆம் அதிகாரம் 1 கள்ள தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டல்கள். அப்படின்னா இங்க ஜெபம் பண்ணுன்னு சொல்லி அவன் ஜெபம் பண்ண வேணான்னு சொல்லுவான். இங்க உபவாசினா உபவாசமா, சுகர் வந்து செத்துரு அப்படின்னு சொல்லுவான். குடும்பமா வாழுன அதெல்லாம் தேவையில்லை. ஞாயிற்றுக்கிழமை நீ ஆன்லைன்லயே பார்த்துக்க, காணிக்க ஆன்லைன்லயே அனுப்பு. சொல்றேன், ஆலயத்துக்கு வராத, ஊழியம் செய்யாத, சாட்சியா இருக்காத, பாவம் செஞ்சுக்க, ஞாயிற்றுக்கிழமை காணிக்க மட்டும் டாங்குன்னு அனுப்பு அப்படின்ட்டுவான். ஹலோ, கள்ள தீர்க்கதரிசி என்னைய பார்க்காதீங்க. நீங்க பார்த்தா என்னைய ஒரு மாதிரி மாத்திர மாட்டுக்கு, என்னைய அப்படி ஃபீல் பண்ண வச்சது இல்ல, அப்படியா? அப்படி சுபாவங்கள் பாருங்க. என்ன வாசிங்க தொடர்ந்து. அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டல்களை தந்திரமாய் நுழைய பண்ணி. தந்திரமா சிஸ்டர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பாஸ்டர் பேசுறேன். யார் பேசுறது? ஸ்தோத்திரம் சிஸ்டர். நல்லா இருக்கீங்களா? பிரதர் இருக்கிறாரா? இப்பதான் வேலைக்கு போனாரா? சோத்திரம். பிள்ளைகள் இருக்காங்களா? ஸ்கூலுக்கு போலையா? பிள்ளைகள் சத்தம்லாம் கேட்கிறேன் சிஸ்டர். பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்கய்யா. அப்ப தோத்திரம். நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஹலோ, போதகர் பேசித்தான் நீங்க வளரணும்லாம் இல்லைங்க. போதகர் விசாரித்தான் நீங்க ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளரணும் எந்த சட்டமும் வேதத்தில் எழுதப்படலைங்க. உங்களை வளர்விப்பது பரிசுத்த ஆவியானவர். சபைக்கு தலைவர் சர்வ வல்லமையுள்ளவர். தேவையில்லாத கேட்டுகளுக்கு சபை சிக்கிரக்கூடாது. நயமஞ்சமான வார்த்தைகளுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கைகளை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் இனி மனிதனோடு பேசுகிற காரிய நேரம் குறைவாக்கப்படுவதாக, என் ஆண்டவரோடு பேசுகிற நேரம் அதிகரிக்கப்படுவதாக. கையை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்களாக. அல்லேலூயா. மனித உறவு ஒரு நாள் உங்களை உதறிவிடும். பரலோகத்தில் வைத்திருக்கிற உறவு உங்களை மேன்மைப்படுத்திக் கொண்டே. சொல்லுங்க அல்லேலூயா. நான் சொல்றது புரியுது? ஒரு பிரபல போதகர் கவுன்சிலிங் ஆலோசனை கேட்கும்படியாக அமெரிக்க தேசத்திலிருந்து வந்தவர். போதகர் வெளியே போயிருக்கிற மனைவி ஆலோசனை கொடுத்திருக்கிறார் குடும்ப பிரச்சனைக்கு.
மனைவியினுடைய போதகர் அம்மாவுடைய அழகுல அவன் மயங்க சொல்றான், இந்த அம்மா அவன் அழகுல மயங்க, நயவஞ்சகத்தின் வார்த்தை ஊழியத்தை பிரித்து விட்டு சபைக்கு சீர்கடை உண்டு பண்ணி இருவரும் ஓடிவிட்டார்கள். அதே என் ஆண்டவர்கிட்ட பேசியிருந்தா, என் ஆண்டவர் சொல்ற வார்த்தையை கேட்டிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? குடும்பத்தில் பிரச்சனை வந்திருக்குமா? நேரம் செலவிக்கலாம் செல்போனு, நேரம் செலவிக்கலாம் அப்பா அம்மா கூட பேச்சு. ஹலோ ஹலோ, தேவனை தவிர வேற யார்கிட்டையும் நேரத்தை செலவு செய்யாதீங்க. தேவனை தவிர உடைய பிரசனத்தை தவிர. ஆமா, இன்னைக்கு புரிஞ்சுக்கங்க, இந்த உலகம் வெறுமையானது. இந்த உலகத்தில் சம்பாதிக்கிற எதையும் உலகம் கொண்டு போக விடாது. உலகத்தில் இருக்கிற வரை அதை மேன்மையாக மாறுதட்டி வாழலாமே ஒழிய நயவஞ்சகம். ஒரு பாஸ்டர் கூப்பிடுறாரு போன வாரத்தில், தம்பி ஒரு சபை ஒரு சின்ன பிரச்சனையால கண்டிச்சேன், அந்த விசுவாசி இப்ப சர்ச்சுக்கு வரல, குடும்பமா போயிட்டாங்க. ஏதோ ஒரு பாஸ்ட் அங்கதான் குடியா கிடக்குறான்டா, என்னன்னு தெரியல. ஹலோ, பரவாயில்லண்ணா, அதெல்லாம் கர்த்தருடைய சித்தம், எது நடந்தாலும் கர்த்தருக்கு தோத்துறா, நீ கவலைப்படாதீங்க. ஒரு பாஸ்ட் ஊழியக்காரன் இருக்க வேண்டியது சபை, அப்படி பிரசனம். விசுவாசி வீட்டில் இருக்கவா சொல்லி கொடுத்துருக்காரு, இல்லை உங்களை போய் பாஸ்ட் வீட்டில் உட்காருன்னு சொல்லி கொடுத்துருக்காரா? சொல்லுங்க சொல்லுங்க. ஏதோ ஒரு ஆலோசனை கேட்க போகிறோம், ஏதோ ஒரு ப்ளஸ் வாங்க போகிறோம், ஏதோ பிறந்த நாளைக்கு ஏதோ ஜெபிக்க போகிறோம், ஏதோ இடையில திரும்ப நாள் வருது போய் பார்க்க போகிறோம், இல்லை முடியல விசாரிக்க போகிறோம், ஏதாவது குடும்பத்தில் புதுசாக வந்து அவங்களுக்கு அது என்ன போதாத வீட்டில் போய் உட்காந்துருக்குது, உறவுகள் வீட்டில் போய் உட்காந்துருக்குது. அடிக்கடி அயலான் வீட்டில் காலை வைக்காத என்ன செஞ்சிருவான்? சலிச்சு போயிடுவான். நாம் செலவு செய்கிற ஒரே ஒரு இடம் தேவ பிரசன்னம். சொல்லுங்க, நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே ஒரு லிமிட்டேஷன் மனுஷனுக்கும் எனக்கு உருவாக்கி தாங்க ஆண்டவரே. எத்தனை பேருக்கு ஆசை? how many of feel that presence? எத்தனை பேருக்கு ஆசை? ஆண்டவரே, I need these kinds of spirits. இந்த ஆவியை மேல ஊத்துங்க ஆண்டவரே. சொல்லுங்க, அல்லேலூயா. ரபா காஷந்தா ரிபா கலாதா ரபா. இன்னைக்கு கூட நீ நல்ல உறவுன்னு பேசிட்டு இருக்கிற, இல்ல அது உன் வாழ்க்கையை நாசப்படுத்திடும். உன் சகோதரன் நினைச்சு நீ பேசிட்டு இருக்கிறனோ, உன் உறவு நினைச்சு பேசிட்டு இருக்கிறனோ, இல்ல இல்ல. இன்னைக்கு ஆண்டவரே தீர்மானம் எடுங்க, உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிஷமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. எதுல நீங்க நேரத்தை செலவு செஞ்சு கொண்டிருக்கீங்க தேவ பிள்ளைகளை? எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறோம்? எது நம்மளை வஞ்சிச்சு? நான் விசுவாசிக்கிறேன், என்னை வசனம் வஞ்சித்து விட்டது. இப்படி சொல்லட்டுமே, என்ன என்ன செஞ்சிருச்சு? அவருடைய வார்த்தையினால் நான் வஞ்சிக்கப்பட்டு விட்டேன். எந்த வார்த்தை? இயேசுவின் வார்த்தையினால். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பாவத்தில் கிடந்த என்னை அவர் வார்த்தை வஞ்சிக்க, அவருடைய வசனம் என்னை வஞ்சிக்க, இன்றைக்கு தேவ சாயலாக என்னை மாற்றிவிட்டது. அந்த வசனம் கைகளை தட்டி அந்த வசனத்துக்கு சொல்லுங்க பார்க்கலாம், நன்றி. நல்லா கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா. அந்த அஃபெக்ஷன் சொத்ரம், அந்த 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 அஃபெக்ஷன், அந்த வார்த்தைகளை, ஓ தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ். அந்த பேதுரு மட்டும் வாசித்து முடிக்கலாம் நினைக்கிறேன். வாசிங்க அடுத்து சீக்கிரமா, கமான். தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து, தங்களை கிரயத்துக்கு, அப்படின்னா நம்ம அடிமையா இருந்த நம்மளை ரத்தத்தை சிந்தி விலைக்கிரயமாக வாங்கப்பட்டவர்களா நீங்களும் நானும். கிரயத்துக்கு வாங்கப்பட்ட யார? ஆண்டவரை மறுதலித்து. இன்னைக்கும் நிறைய விசுவாசிகளுக்கு ஏன் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறோம், அதோடைய நன்மை என்னன்னு தெரியாது. இயேசுநாதரை ஏன் ஏற்றுக்கொண்டோம்னு நிறைய பேருக்கு தெரியாது. அற்புதம் நடக்கிறதுக்காக வரன்னு வருவாங்க, அதல்ல ஆண்டுடைய பர்பஸ். உங்களை இரண்டாம் மரணமாக நரகத்துக்கு, அக்கினி கந்தகம் எரிகிற அந்த நரகத்துக்கு ஆண்டவர் தப்புவிக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் பிரயாசம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம், இந்த நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வாழ்க்கை தான் நிரந்தரம் நினைக்கிறீங்களா? This life is not a permanent life. The world life is not a permanent. We have a citizenship in heaven. பரலோகத்தில் நம்முடைய குடியுரிமை உண்டு, அங்கதான் நிரந்தர வாழ்வு உண்டு என்பதை சோதரம் சபை கிறிஸ்தவர்களாக இருக்கிற நீங்கள் நான் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு மரிச்சிட்டா எங்க போவோம்? இன்னைக்கு மரணம் வந்தா என்ன நடக்கும் தெரியுமா?
நம்முடைய ஜீவன் எங்க போக சொல்ல முடியுமா? வாசிங்க பார்க்கலாம் சீக்கிரமா. தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அநேகர் கெட்ட நடக்கை இங்க சத்தியத்தை சொன்னா ஒருமை வரமாட்டான். ஆனா அங்க சோதரம் பயங்கரமா இருக்கும். தெரியும் கள்ள உபதேசம் தான் பண்றான்னு தெரியும். லட்சக்கணக்கான பேர் இருப்பான். யாத்தி என்னையா பயங்கரமா இருக்கும். பாஸ்டர் பிள்ளைகளுக்கு என்ன செய்யுது? தாய் தகப்படி தெரியாம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கிறது. நல்ல போதகனா சொல்லுங்க, நல்ல போதகனா? லவ் பண்றதுக்காகவே சபையில பிள்ளைகளை சால் போடாம சுத்திரம் ஆராதிக்க வருது. நல்ல போதகனா சொல்லுங்க? என்னதான் தப்புனாலும் உரசி நின்று சகோதரனும் சகோதரிகளும் சுத்திரம் இந்த மாடு செவுத்துல அப்படியே சொரகிறது மாதிரி உரசி நின்றாலும் கேட்க மாட்டார் பாஸ்டர். ஏன்னா அந்த சர்ச்சை விசுவாசி நிறைய காணிக்க கொடுக்குது. சுத்திரம் உரசி நின்றா கேட்டா சபையை விட்டு போயிடும். சுத்திரம் ஹலோ, இது நல்ல போதங்கண்ணா சொல்லுங்க ஐயா, சொல்லுங்கய்யா. பிள்ளைகளை கண்டித்து ஆளுங்க பிள்ளைகளை இந்த மாதிரி போடாது, இந்த ட்ரெஸ் என்ன சிஸ்டர் என்னங்க பிரதர் அப்படின்னா பரலோகத்துக்கு போகணும் என்பதற்காகத்தான் நல்ல தீர்க்கதரிசி நல்ல போதும் உங்களுக்கு பிரயாசம் எடுப்பா. சொல்லுங்க பார்க்கலாம் அல்லேலூயா. கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம் அல்லேலூயா. நயவஞ்சகமாக்கிறோம் பாருங்க. உங்களை ஒத்தவே கண்டுக்கிறல அப்படின்னாவே சரி, நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. வாசிங்க அடுத்த வசனத்தை. அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும். சத்தியம் என்ன செய்யும்? நீலாம் ஒரு கிறிஸ்தவனாயா? இல்ல நீ அந்த சர்ச்சுக்கு போற என்னல இப்படி குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடக்க தூசிக்கப்படும் பாருங்க. என்ன நீ ஆவில அபிஷேகத்தை நிறைய இப்படி சண்டை போடலையல, அசிங்கமா இல்லையா? நீ கிறிஸ்தவ, ஐயோ சாமி நாங்களே நல்லா தான் இருக்கிற கிறிஸ்துவ, நம்ம இனிய குடும்பம் ரெண்டா பிரிஞ்சிட மாட்டேங்க. அந்த இது தூசிக்கப்படும் பாருங்க. தூசிக்கிற வாழ்க்கை வாழக்கூடாது. கிறிஸ்துவினால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. மனைவி வச்சுட்டு வேற எங்கேயும் கடலை போட்டு பழகக்கூடாது. சொத்துற பொல்லாத கிருகியாகும். சொல்லுங்க, புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கல்லு மாதிரி கணவன் வச்சுட்டு வேற பக்கம் கண்ணு திரும்பப்படாது. மனைவி நல்ல அசுத்திர நல்ல கடவுள் கொடுத்த மனைவி வச்சுட்டு பிள்ளைகளை நம்ம என்ன தப்பு பண்றோமோ பிள்ளைகளுக்கு அது பரவிடக்கூடாது. சொல்லுங்க பார்க்கலாமே. புரிஞ்சவங்க சத்தமா சொல்லுங்க, அது நடக்கக்கூடாது. இயேசுவின் நாமம் நடக்கவும் விடக்கூடாது. அல்லேலூயா. கலை ஏன் செடியின் நடுவில் வளர்கிற கலையை காசு கொடுத்து ஆளை கொடுத்து எடுக்கிறான் தெரியுமா? ஏன் எடுக்கான்? போடுற உரமும் போடுற தண்ணியும் கலந்துட்டு போயிடும். வளர்ச்சி நம்ம விதைச்ச விதையில பலன் எல்லாம் போயிருக்கும். களை வளரும், ஆனா பலன் தராது. ஆனா விதைக்கப்பட்ட விதை வளர்ந்து பலனாக மாறும். நமக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். களைகளை வேரோட பிடிங்க எடுக்கணும். சத்தமேத்தி சொல்லுங்க அல்லேலூயா. விட்டு வச்சீங்கன்னா பாதிப்பு உங்களுக்கு தான். பரவாயில்ல செஞ்சு என் கணவன் என்ன செய்யற குடிக்க பெருசா ஒன்றும் செய்யலையே. என்ன குடிச்சாருன்னா பாஸ்டர் பேசாம வந்து படுத்துருவான், சண்டையில போட மாட்டானுக்கும். நிறைய பேர் சொல்றாங்க எனக்கு நல்ல மனுஷன் பாஸ்டர் குடிப்பாரு, ஆனா என்னன்னு சொன்னா ஏதாவது விசேஷம்னா தான் குடிச்சிட்டு சண்டை போட்டுருவாரு. அதுதான் பேச்சர் ஆகுது. குடி என்ன செஞ்சிடும்? கர்த்தருக்கு விரோதமானது. விசேஷத்துல மட்டும் குடிப்பார், ஏதாவது பார்ட்டினா குடிப்பார். சோத்திரம். அந்த பாவத்தோடு தான் நம்ம சேர்ந்து வாழ்ந்துட்டு கிடக்குமா? அதுக்கு ஜெபம் பண்ணிருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம செஞ்ச தவறு பிள்ளை நீ குடியாரமே மாறிட்டான், ஆனா கண்ட்ரோல் பண்ணவே முடியல. பார்த்துருக்கீங்களா? நடக்கக்கூடாது. சொல்லுங்க, நடக்கவும் கூடாது, நடக்கவும் விட மாட்டேன். சொல்லுங்க, நான் சொல்றது சொல்லுங்க, நான் சொல்றது நடக்கக்கூடாது, நடக்கவும் விட மாட்டேன். இயேசுவின் சந்ததி நாங்கள், அவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி நாங்கள். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. தொடர்ந்து சொல்லுங்க. 10 14 வரை எல்லா பைபிள் முடியும். ஒரு ஆள் மட்டும் பைபிளை திறந்து வைங்க. விசேஷமாக அசுத்த இச்சையோடு அசுத்தம் உள்ள வந்தா என்ன வந்துடும்? இச்சை தான் கச்சையே வேணாம், அம்பு பிரச்சனையா சோத்திரம். இச்சை என்ன செய்யுது? வாசிங்க. மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து, மாம்சத்துக்கு ஏற்றபடி நடக்குமா? இன்னைக்கு ஊட்டி போலான்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சோத்திரம். எதுக்கு? இச்சையை நிறைவேற்ற. குடிக்க. கோவா போலான்னு நினைக்கிறேன், ஃபாரின் போலான்னு நினைக்கிறேன். இச்சையை நிறைவேற்ற. குடும்பமா சந்தோஷமா இருக்குது வேற, மகிழ்ச்சியா சுற்றுலா போங்க, குடும்பமாய் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஒரு நாளும் இச்சை என்கிறது வந்துடக்கூடாது.
கையை வசத்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. எத்தனை பேர் அப்ப விரும்புறீங்க? வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க பார்க்கலாம். கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை, கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். அவர்கள் துணிகரக்காரர், அவர்கள் துணிகரக்காரர், அகங்காரிகள், அகங்காரிகள், மகத்துவங்களை தூசிக்க தேவனுடைய மகத்துவங்களை தூசிக்க அஞ்சாதவர்கள், அதிக பலனையும் வல்லமையும் உடைய தேவதூதர்கள் முதலாய் கர்த்தருக்கு முன்பாக அவர்களை தூசணமாய் குற்றப்படுத்த மாட்டார்கள். தூசணமாய் குற்றப்படுத்த மாட்டார்கள். இவர்களோ பிடிபடுவதற்கு உண்டான புத்தியற்ற மிருக ஜீவன்களை போல தெரியாதவைகளை தூசித்து தங்கள் கேட்டிலே கெட்டழிந்து அநீதத்தின் பலனை அடைவார்கள். இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பமென்று எண்ணி கரைகளும் இச்சைகளுமாய் இருந்து உங்களுடைய விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழுகிறவர்கள், தங்கள் வஞ்சனையில் உல்லாசமாய் வாழுகிறவர்கள், விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்களும், விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்கள், பாவத்தை விட்டு ஓயாதவர்களுமாய் இருக்கிற கண்களை உடையவர்கள், உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து, உறுதியில்லாத, நல்லா புரிஞ்சுக்கங்க, உறுதியில்லாத ஜெபத்துல சத்தியத்துல இந்த ஏனாதான சர்ச்சுக்கு வர்றது, ஏதோ சர்ச்சுக்கு வர்றது, பாஸ்ட் கேப்பார்னு சர்ச்சுக்கு வர்றது, இதெல்லாம் உறுதி இல்லாத அஸ்திபாரம். மழை பெஞ்சு காத்தடிச்சா பிடிங்கிறோம். சோத்ரா, அப்ப உறுதி இல்லாத விசுவாசிகள் தெரிஞ்சுக்கிறோம். ஓ, இந்த சகோதரி இதுல வீக் ஆக்கும், இந்த பிரதர் இதுல வீக் ஆக்கும் அப்படின்னு பிசாசு அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாக பிடித்து பொருள் ஆசைகளில் பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள். என்ன பிள்ளைகள்? சாபத்தின் பிள்ளைகள் செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவர்கள் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசியினுடைய மடியட்டை தடுத்தது. இன்னைக்கு ஏஐ வந்து சொல்லிருக்கு பாருங்க. ஏஐ டெக்னாலஜி பாருங்க, பயங்கரமா நீங்க ஃபாரின்ல வந்துட்டு நீங்க மனைவி அப்படின்னு சொன்னா ஒரு பெண்ணே தேவையில்லை. அது கூட நீங்க சந்தோஷமா இருக்கலாமா, குடும்பம் நடத்திக்கலாமா. சோதரா, நீங்க பெண்கள்கிட்ட என்னென்னலாம் எதிர்பார்க்குங்க அதெல்லாம் இன்னைக்கு அந்த டெக்னாலஜி வளர்த்து இன்னைக்கு கொண்டு வந்துட்டான். சரி, இதோட நான் நிறுத்துறேன், நமக்கு நேரம் முடிக்கணும். சோத்ரா, இன்னைக்கு சோத்ரா உலகம் வித்தியாசமா போயிட்டு இப்ப உங்களை பார்த்து சபையை பார்த்து கேட்கிற ஒரே ஒரு சம்பவம், நீங்கள் உறுதி உள்ளவர்களா உறுதி இல்லாதவர்களா? நான் வேத புத்தகத்தை மூடுகிறேன். In Christ, are you remain person? நீங்க உறுதியாக இருக்கிறீர்களா? உறுதி இல்லாதவர்களாக சபைக்கு வருகிறோமா? ஆண்டவரை பின்பற்றுகிறோமா? கண்களை மூடுங்கள்.